கடைகள் வாடு கடைகள் வாடு சங்கரனே முன்னடவா அந்த பொண்ணு வெள்ளிகையிலே அந்த மாணிக்க யார் யாரெல்லாம் பகவானும் மார்வடியும் அம்மா பச்சம் சோமியோ அங்காயனோடு இளை மகளுவா அகசியமா முனியோ அங்கேயும் தீரரு சந்திரே அங்கையமைய கூட கொலுவாகவே அமர்ந்திருக்கிறார்கள். அங்கோ யாரோ யாராலாகவே கொலுவாகவே அமர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு குடியளப்புக்கு கூட்டம் கம்மியா தான் இருக்கு. நாளைக்கு தான் மத்தியானம் கூடக்கு தான் வருவாங்க. ஆமா, பாய் வரைக்கும் இடம் இருக்காது. பாய் எங்க விரிக்க முடியும்? பாய் வரைக்கும் இடம் இருக்காதம்மா. நாளைக்கு பாரு. அப்படியே சொல்லவா செய்யணும் சக்காரக்குடி மக்களுக்கு கூட்டத்துக்கு. ஆமா, சொல்லவே வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். நாளைக்கு பகலுக்கும் நாளைக்கு நைட்டுக்கும் கூட்டத்தை பாருங்க. இப்ப இருந்து பாருங்க. புதன்கிழமை காலையில பாருங்க கூட்டத்தை. இப்ப போவதுக்கு மனசுல உட்கார்ந்துருவாங்க. என்னப்பா இப்ப பாருங்க, உட்கார்ந்து பாப்பாங்க. அப்படியே உட்கார்ந்து பாப்பாங்களோ? சரி சரி. ஆணிப்பல் முடிகுடங்கு அவனி கைலேங்கரி மாமலையில் யாரி யாரியா கொலுவாகவே அமர்ந்திருக்கிறார்கள். அங்கோ யாரோ யாராலாகவே கொலுவாகவே அமர்ந்திருக்கிறார்கள். பகவானோடு பார்வதி பச்சமாரோடு லட்சுமி அயனோடு கலைவாணி அகஸ்திய முனிவர்களோடு அகஸ்திய மகா முனிவரோடு 33 தேவர்கள் 47,000 ரிஷிமார்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் இல்லடர் எம்புருட கிருடகாந்தர்வர்கள் நந்தி தேவர் நாரதர். நந்தி தேவர் நாரதர். ஆமா, அகசியர் புதகசியர் வாழும் கலைக்கோட்டு மகாமுனிவரோடு எல்லாரும் ரைசூட ஆணிப்பொன் கையிலே கொலுவாக அமர்ந்திருக்கிற போது அந்த ஆணிப்பொன் கையிலே கொலுவாகவே அமர்ந்திருக்கிற போது கொலுவாக அமர்ந்திருக்கிற போது அமர்ந்திருக்கின்ற போது அடாவடி எல்லையா நடக்கிறது. என்னமா நடக்கிறதோ? இல்ல பகவானும் பார்வதியும் சேர்ந்து பகவானும் பார்வதி இருவரும் சேர்ந்து பகவானிடத்திலே பார்வதியால் சொல்லுகிறாள். ஈசன் பகவானிடத்திலே பார்வதியால் என்னம்மா சொல்லுகிறார்? ஆண்டவனே, என் சிவனே சிவனே, அதாவது நாமல் இருவேர்களும் சேர்ந்து தேவா அமிர்தம் கிடைய வேண்டும். நாமல் இருவரும் ஒன்று கூடி தேவா அமிர்தம் கிடைய வேண்டும் சொல்கிறாள் இந்த உமையவள் உமா மகேஸ்வரி பார்வதியா. சொல்லுகிறார் ஆதி சக்தி வரா சக்தி ஆதி மாட்டேர் என்று சொல்லவில்லை, மறுத்து வார்த்தை பேசவில்லை ஆண்டவன் பகவான். மருத்துவத்தை பேசவில்லை ஈசன் பகவான். என்ன சொல்லுகிறார்? என்ன சரி என்று சம்மதித்து ஈசன் பகவானும் உமையவள் உமா மகேஸ்வரி பார்வதியாலும் சேர்ந்து இருவேர்களும் சேர்ந்து என்னமா ஆணிப்பொன் கைலாசத்திலே தேவா அமிர்தம் கிடைக்கிறார்கள். அந்த ஆணிப்பொன் கைலாசத்திலே தேவா அமிர்தம் கிடைக்கிறார் அல்லவா? என்னப்பா தேவா அமிர்தம் கிடைக்கிறார்கள். ஐயா தேவா அமிர்தம் கிடைக்க பாருங்க. சாமி வரப்போன்னு நினைக்கிறேன். என்னப்பா
ஆமா அது ஒண்ணும் இல்லம்மா. பகவானும் பார்வதியும் சேர்ந்து சும்மா அமிர்தம் கிடைக்க முடியுமா ஐயா? முடியாது 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 அல்லவா. திருப்பால் கடலை ஒரு தாலியாகவும் அந்த திருப்பால் கடலை ஒரு தாலியாகவும் மேகிரி என்று சொல்லக்கூடிய மேகிரி பருவத்தை ஒரு தயிர் கிடையக்கூடிய மத்தாகவும் ஒரு தயிர் கிடையக்கூடிய மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை வட கயிறாகவே போட்டு வட கயிறாவே பாதித்து பகவானும் பார்வதியும் சேர்ந்து இருவேர்கள் சேர்ந்து அப்படியே அமிர்தம் கிடைக்கிறார்கள். அப்படியே பார்வதி பகவான் சேர்ந்து இருவேர்கள் அமிர்தம் கிடைக்கிறார்கள். சரி அப்படியே அமிர்தம் கிடைக்கின்ற போது அமிர்தம் கிடைக்கின்ற போது முதலாவடி கிடைக்கின்ற அமிர்தத்திலே மூதேவியால் வந்து பிறக்கிறாள். மூதேவி வந்து பிறக்கிறாள் அல்லவா. ஆமா மூதேவி பிறந்தவுடனே மூதேவியை முன்னால விடக்கூடாதுல்ல. முன்னால விடக்கூடாதல்லவா என்று ஆண்டவன் பகவான் மூதேவி தூக்கி அதாவது முதுகில வைத்துக் கொண்டார். அப்படியே முதுகில வச்சு விட்டார் ஈசனோட முதுகிலை. ஆமா இரண்டாவது இருபேரும் சேர்ந்து தேவாமிர்தம் கிடைக்கிறார்கள். இரண்டாவது தேவாமிர்தம் கிடைக்கிறார்கள். அப்படி கிடைக்கின்ற போது லட்சுமியால் வந்து பிறக்கிறாள். லட்சுமியா வந்து பிறக்கிறாள். லட்சுமியால் பிறந்த போது என் பெருமாளுக்கு துணைவியாக அமர வைத்தார் ஆண்டவன் பகவான். சரி யாருக்கு துணைவியாக? என் பெருமாள் கோபால கண்ணனுக்கு பெருமாளுக்கு துணைவியராக. ஆமா அப்படி வைத்த போது மூன்றாவது அமிர்தம் கிடைக்கிறார்கள் இருபேர்களும். மூன்றாவது அமிர்தம் கிடைக்கிறார்கள். மூன்றாவது கிடைக்கின்ற அமிர்தத்திலே இல்லையா வந்து பிறக்கிறது. என்னம்மா வந்து பிறக்கிறதோ காமதேனுவும் கற்பக விருட்சகமும் வந்து பிறக்கிறது. கற்ப விருட்சமும் வந்து பிறக்கிறது. ஆமா ஆமா காமதேனுவை சிவனுக்கு வாகனமாகவும் சிவனாருக்கு வாகனமாகவும் அடாவடை கற்பகம் என்றார் என்ன? கருடன் அல்லவா. கருடனை என் பெருமாளுக்கு வாகனமாகவும் என் பெருமாளுக்கு வாகனமாகவும் விருட்சகம் என்றால் மயில் அல்லவா. மயில் அல்லவா. அந்த மயிலை முருகப்பெருமானுக்கு வாகனமாக அமர வைத்தார் ஆண்டவன் பகவான். நான்காவது அமிர்தம் கிடைக்கிறார்கள். நான்காவது கிடைக்கின்ற அமிர்தத்திலே பார நஞ்சு வந்து பிறக்கிறது. அப்படியே நஞ்சு எடுத்தார் சிவன். என்ன பூமியில போட்ட பூமாதேவி தாங்குவாளா? தாங்க மாட்டா அல்லவா. கடலிலே போட்டால் கங்காதேவி பொறுப்பாளா? நஞ்ச கொண்டு கடல்ல போட முடியாதுல்ல ஐயா. மச்சங்கள் எவ்வளவு இருக்கிறது. மச்சமெல்லாம் பூரா அழிஞ்சில்லா போகும் அப்படின்னு சொல்லி சரி என்ன செய்தார் சிவபெருமான்? என்னம்மா செய்தா பகவான்? நஞ்சை இடைத்தடை தொண்டையில போட்டு முழுங்குகிறார் ஆண்டவன் பகவான். தொண்டையை விட முழுங்குகிற போது கண்டால் இந்த பார்வதியால் ஆகா ஆண்டவன் படைக்கும் சிவபெருமான். உலகத்தை படைக்கும் சிவபெருமான் நஞ்செடுத்து முழுங்குறாரு. செத்துல்லா பயிறுவாரு சிவன். சிவன் ஓடோடி சென்று சிவனுடைய கழுத்தேட்டு பிடிச்சுக்கிட்டா பார்வதி. தொண்டை கழுத்தேட்டு பிடிச்சுக்கிட்டா பார்வதி. அதான் கண்டம். கண்ட தட்டி பிடிச்சுக்கிட்டா பார்வதி. தொண்டைக்குள்ளையும் போகல, வெளியிலேயே வரல, கண்டத்துல அப்படி நிக்கு. அப்படியே நிக்கி கண்டத்துல. கண்டத்திலே நின்ற போது நிக்கிற போது கண்டத்திலே நின்றவுடனே சிவனுக்கு கண்கள் எல்லாம் நீல நிறமாக மாறுகிறது. அப்படியே இரு கண்கள் நீல நிறமாகவே மாறுகிறது. அதுதான் சிவனுக்கு ஒரு நீலகண்டன் என்று ஒரு பேர். அதான் சிவனாருக்கு நீலகண்டன் என்று ஒரு பேரு. சரி உங்களை போல ஆடவர்களுக்கு பூரா அந்த கண்டத்துல இருக்கும்பா. ஆமா இப்பவும் இருக்கு பாரு. என்னது நிக்கு? தொண்டையில நிக்கும். அதானே கேட்க. அதான் உங்களை போல ஆடவர்களுக்கு தொண்டையில இருக்கு, உங்களுக்கு அங்க சதையா தான் இருக்கு. கண்டத்துல ஒண்ணுமே காங்கலையே. பங்குனி பிறந்தோடனே தை பிறந்தோடனே வந்துட்டு சதை ஊர் சாப்பாடுன்னு அதானே கேட்க. அதாவது கண்டத்தில நின்றதினால் திருநீலகண்டர் என்று ஒரு பேர் சிவனுக்கு. நீலகண்டன் என்று ஒரு பேர் சிவனா இருக்கு. செக்காரக்கடி குளத்து களிமண்ண ஊரம் பூசிட வேண்டிதான் இருக்கும்லப்பா. இந்த சீசன்ல உனக்கு உடம்பு வச்சிரும். நல்ல அல்வாவா சாப்பிடு உடம்பு வச்சிரும். அது போதுமோ? சரி சரி. எல்லையா செய்கிறார். என்னம்மா செய்கிறார்? ஐந்தாவது கடையும் போடு அந்த அழகு உள்ள அமிர்தத்திலை ஆண்டவன் பகவானும் பார்வதியும் அடே ஐந்தாவடை கிடைக்கின்ற போடு
அடைகிற போதோ ஐந்தாவது அமிர்தத்திலே எல்லாம் பிறக்கிறது. என்னம்மா வந்து பிறக்கிறதோ ஐந்தாவது அமிர்தத்திலே பஞ்சபூதோ வந்து பிறகுடையா அடந்த முகம் படந்த வீசை ஆஹா பிள்ளை எப்படி பிறக்கிறது ஐந்தாவது பகவானும் பார்வையும் அடைகின்ற அமிர்தத்திலே அந்த பகவானும் பார்வதியும் அடையக்கூடிய அமிர்தத்திலே பஞ்சபூத வந்து பிறக்கிறது. அந்த பஞ்சபூதமே வந்து பிறக்கின்றது. அடந்த முகம் அடந்த வீசை குண்டு கண்ணு குண்டு கண்ணு பார்க்க மிக பயங்கரமாய் பஞ்சபூதம் வந்து வீரக்குடையா படந்த முகம் அடந்த வீசை குண்டு கண்ணோடு அடை பார்க்க பயங்கரமாக வந்து பிறக்கிறது. பார்க்கவே பயமாக இருக்கிறது. ஐந்தாவது அமிர்தத்திலே பஞ்சபூத வந்து பிறந்த போது ஐந்தாவது கிடைக்கக்கூடிய அமிர்தத்தில் பஞ்சபூதம் வந்து பிறக்கிற போது அப்படியே ஆகாசமா உயர்ந்திருக்கிறது பிள்ளை. அப்படியே ஆகாசமா உயர்ந்திருக்கிறது இந்த பிள்ளை. சரி ஆகாசமாக உயர்ந்தினால் ஆகாச போத்தி என்று பெயர் கொடுத்தார் இந்த சிவன். ஆகாச போத்தி என்று பேர் அமைத்து கொடுத்தார் சிவபெருமான். பேர் கொடுத்த போது பேர் கொடுத்த போது ஆண்டவன் பகவான் சொல்கிறப்பா அப்பா அடே மகனே மகனே என்னடா ஆகாசத்துக்கும் பூமிக்கு ஒரே வடிவமாக நிற்கிறாய்? ஒரே வடிவமா எடுத்திருக்க என்ன காரணம்? அப்படி நிக்காதப்பா நிக்காதப்பா உள்ளுடைய சொரூபத்தை கண்டு பயந்து விடுவார்கள் தேவாதி தேவர்கள். சொரூபத்தை பார்த்தா பயந்து விடுவார்கள் தேவாதி தேவர்கள். என்ன பேர் கொடுக்கார் ஆண்டவன் பகவான்? என்ன வேணமத்தை கொடுத்தாரம்மா? பூத அமுசத்தோடு நீ பிறந்ததினால் பூத அமுசத்தோடு நீ பிறந்த பிள்ளை. பிள்ளை சும்மா பிறந்திருக்கானா 7 கொத்து சங்கிலி. ஆமா 7 கொத்து சங்கிலி. சரி கழுத்திலே பூணூலோடு கழுத்தில பூணூலோடு 5 கொத்து பூணூலோடு அழகு உத்திராட்ச மாலையோடு கழுத்தில உத்திராட்ச மாலையோடு அழகுடனே பிறந்திருக்கார் பஞ்சபூதமாக. பஞ்சபூதமாகவே பூதமாக பிறந்தையினால் பூதத்தார் என்று பெயர் கொடுக்கிறார். பூதத்தார் என்று பெயர் கொடுத்தல்லவா? பூதத்தார் என்று பெயர் கொடுத்தவனே சொல்கிறார் ஆண்டவன் பகவானே மகனே பூதத்தா. மகனே பூதத்தான் ஆகாசமா அப்படி உயர்ந்திருக்கியடா. ஆமா தேவாடி தேவர்கள் கண்டால் உன்னுடைய சொரூபத்தை கண்டு பயந்து விடுவார்கள். உன்னுடைய பூதத்தை கண்டா பயந்து விடுவார்கள். உன்னை பார்த்தாலே பயந்துருவாங்கப்பா. ஆமா சங்கிலியோட பிறந்ததுனால சங்கிலி பூதத்தான். சங்கிலியோட எல்லாம் பிறந்திருக்கான் பிள்ளை. அதான் சங்கிலி பூதத்தான். சங்கிலி பூதம். ஆமா அதனால் சொல்ல விடரே சொல்லுகிற போது அப்படியே சொரூபத்தை அடக்கி சிறு பிள்ளை போல வடிவடைத்தார் பூதத்தார். சிறு பிள்ளையாக அழகாக சிறு பிள்ளையாக வடிவடைத்தார் சங்கிலி பூதத்தார். சிறு பிள்ளை போல வடிவம் கொண்ட போது வடிவம் கொண்ட போது தன் மகனை வரவழைத்து தகப்பன அவர் சொல்லுகிறார். பச்சை பிள்ளையா நிற்கும் பூதத்தான். பச்சை பிள்ளையாக நிற்க சங்கிலி பூதத்தான். பூதத்தார் என்ற போடு பூதத்தார் என்ற போது தகப்பனாகப்பட்ட ஆண்டவன் பகவான் தலமகன் பூதத்தார் சங்கிலி பூதத்தாரை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்லுகிறார்? என் மகனே ஐயா பூதத்தா. என் மகனே ஐயா சங்கிலி பூதத்தா. என்னோட வாசல என் மகனே சங்கிலி பூதத்தார். என் மகனே சங்கிலி பூதத்தா. இந்த கருவேல உந்தன்காவை களஞ்சிய உந்தன்காவை
கைலாசம் நன்னிலே கனகமுடரே காத்திருப்பாயடா மகனே நீனே காத்திருப்பாயடே மகனே பூதத்தான் இந்த கைலாச உந்தங்காவை 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 கருணையோடு இருப்பாயடா மகனே சங்கிலி பூதம் மகனே சங்கிலி பூதம் அடாவடே தகப்பெண் பூலோகம் சென்று தகப்பம் பூலோகம் சென்ற போது படியிழந்து வரும் வரைக்கு என் மகனே உன்னுடைய காவல் கைலாசம் என் மகனே சங்கிலி பூதம் உன்னுடைய காவல் கைலாசம் கைலாசம் காவல் மகனே உந்தன் காவல் மகனே கருணையோடு இருப்பாய் சங்கிலி பூதத்தான் கருணோட காத்திருப்பாய் சங்கிலி பூதத்தான் கைலாச உன்காவல் உந்தன் காவல் எல்லா உன்காவலடா கைலாசத்திலே காத்திருப்பாய் நீ காத்திருப்பா சங்கிலி பூதம் தகப்பன் வருவரைக்கும் தகப்பன் பகவான் வருவரைக்கும் என் தலைமகனே உன்னுடைய காவல் எல்லாமே உன்னுடைய காவல் என்று சொல்லிட்டு பகவான் படியலக்க போயிட்டார் படியலக்கு சென்று விட்டார் ஈசன் பகவான் ஈசன் பகவான் படியலக்க போன போடு சென்ற போது கைலாசத்திலே 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 காவலும் கட்டுமாக அமர்ந்திருக்கிறார் ஆமா சங்கிலி பூதத்தார் சங்கிலி பூதத்தார் சரி பூதத்தார் அப்படி இருந்திருக்கிற போது காவல்ல இருக்கிற போது பகவான் சென்று 8 நாள் ஆச்சு படியலக்க போய் 8 நாள் ஆச்சு பகவான் போய் திரும்பவில்லை என்னப்பா வரவில்லை கைலாசம் போன ஆண்டவன் பகவான் கைலாச விட்டு பூலோகம் போன சிவன் கைலாசம் வரவில்லை 8 நாளா வரவில்லை 8 நாளாச்சு பகவான் வரவில்லையே சிவன் வரவில்லை ஆமா வரவில்லை என்றவுடனே கண்டா உமையவளுமா மகேஸ்வரி பார்வதி கண்டால் ஆதி சக்தி உமா மகேஸ்வரி பார்வதியால் மகனை பார்த்து சொல்றா என்னமா சொல்லுகிறா என் மகனே சங்கை புதத்தோ புதத்தா புதத்தாரு என் மகனே ஊடட்டானே ஊடட்டா எந்தருடைய வார்த்தை அழியா வார்த்தை மகனே ஐயா என் மகனே மகனே சங்கை புதத்தா அப்பா இல்லாத கைலாச அருங்காடா இருக்கிறது அப்பா இல்ல கைலாச பர்வதம் அருங்காடா இருக்கிறது தகப்பன் இல்லாத கைலாச தனலா இருக்குதடா மகனே தகப்பன் இல்ல கைலாச பர்வதம் தனலா இருக்குது மகனே படியிலக்க போன சிவன் படியிலக்க போன சிவன் 8 நாளாச்சு இன்னும் திரும்பவில்லையடா கைலாசம் கைலாசம் திரும்பவில்லை மகனே சங்கை புதத்தா அப்பாக்கு என்னாச்சு தெரியலையே ஏதாச்சும் தெரியலையே தகப்பனை போய் பார்த்து வா போ நீ தகப்பனை போய் பார்த்துட்டு வா மகனே அப்படின்னு சொல்றா பார்வதி சத்தி பார்வதி சொல்லுகிறார் பூதத்தார் சொல்றாரு என்ன அம்மா அம்மா பார்வதி தாதாவது தாயில் சிறந்த கோவில் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் அல்லவா ஆமா அப்பா சொல்லுக்கு நான் மருது வார்த்தை பேச மாட்டேன் அப்பா சொல்லுக்கு நான் மறு வார்த்தை மாட்டு வார்த்தை பேச மாட்டேன் அப்பா வருவரைக்கும் அப்பா நான் வருவரைக்கும் கைலாசத்தை விட்டு நான் எங்கும் நகல மாட்டேன் அப்பா சொன்ன ஆணைப்படி ஆமா அப்பா சொன்ன ஆணைப்படி கைலாசத்துல நான் காத்திருக்கேன் காவலா கைலாசத்துல காத்திருக்கேன் நீ என்ன கைலாசத்தை விட்டு போன்னு சொல்ற போன்னு சொல்கிறாயே ஒரு காலம் முடியாது என்னால போக முடியாது அப்படியா ஆமா சொன்ன உடனே சொல்லுகிறாள் பார்வதியாள் என்னம்மா சொல்லுகிறாள் அடே பூதத்தாள் பூதத்தாளே அப்பா இல்லாத கைலாசம் உனக்கு அடங்கலாம் என்று நினைக்கிறாயா ஓடங்காடி இருந்தவனுக்கு நினைச்சியாடா ஐயா அப்படின்னு சொன்னா பார்வதியா சொல்லுகிறார் சொல்ல உடரை செல்ல மகன் பூதத்தாய் சங்கலை பூதத்தாய் ஆஹா தாயாகப்பட்ட பார்வதியால் தடுத்து பார்த்து பேசிவிட்டாளே தடுத்து பார்த்த பார்வதியால் பேசிவிட்டாளே என்ன பேசுனா அம்மா
அப்படி என்னதான் பேசிட்டா? போடவங்காடி இருந்தவடுக்கான்னு கேட்க கூடாதுல்ல. கேட்டுட்டாளே தகப்ப இல்லாத கைலாசம் உனக்காடா என்று கேட்டு விட்டாளே. உனக்கு சொந்தமான கேட்டு விட்டாளே என் தாயுமையுளுமா மகேஸ்வரி பார்வதியாள். அது சத்தியமா மகேஸ்வரி பார்வதியா என்று செல்ல மகன் பூதத்தாய். என் செல்ல மகன் பூதத்தான். கைலாசம் எனக்கு வேண்டாம், காவல் எனக்கு வேண்டாம். அந்த கைலாசம் எனக்கு வேண்டாம். கைலாசமும் வேண்டாம், காவல் வேண்டாம், கட்டு வேண்டாம், எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. யாரு சாவாசம்? எங்க சாவாசம்? எங்க சாவாசம் இல்லைன்னா உங்களுக்கு இருக்க முடியாது. அடப்பாவி, அது வேறையா? எத்தனை பேர் கூப்பிட்டு இருக்காங்க? அப்படியா? நினப்பு தானே பொழப்பு கெடுக்குப்பா நிறைய பேருக்கு. அணுவும் கிடைக்குமோ? ஆமா. என்ன சொல்ற? இல்ல செல்ல பிள்ளை பூதத்தாய். செல்ல புள்ள பூதத்தாய் அந்த இடத்து சண்டை போட்டு தலைமகனும் பூதத்தாய் அம்மா ஓடி சண்டை போட்டு ஆறுமமாக பூதத்தாடு தாயிடத்தில் சண்டை போட்டு தாயிடத்தில் சண்டை போட்டு தனி வரிய வாராரே. தாயாகப்பட்டு உமையவள் மாமகேசரிடத்தில் சண்டை போட்டு விட்டு வருகிறானே தலைமகன் பூதத்தான். சங்கிலி பூதத்தான் அடை கத்திக்கிட்டு வார அம்மா கிட்ட. கோச்சிட்டு வார அம்மா கிட்ட. 8 நாளாக ஈசன் மடியலக்க சென்று ஆண்டவன் பகவான். ஆண்டவன் ஈசன் பகவான் படியிழந்து முடித்தடி வாராரு. படியிழந்து முடித்து விட்டு வாராரு. எதிரே வரிபடை கண்டான் இந்த செல்ல பிள்ளை பூதத்தான். செல்ல புள்ள சங்கிலி பூதத்தான். சங்கிலி பூதம் பார்த்துட்டான். பகவான் தகப்ப வராரு. அப்பா தகப்பம்ல எதிர வாராரு. எதிர வராரு. எங்கு போய் ஓடி ஒழிக்க என்று ஏறிட்டு பார்க்கிறான் பூதத்தான். ஓடி ஒழிக்க பார்க்கிறான். எங்க போய் ஒழிக்க? அப்பாக்கு தெரியக்கூடாது. அப்பாக்கு தெரியக்கூடாதுல்ல என்று அடி பார்க்கிற போது ஒரு பாம்பானது சட்டை கலத்தி போட்டு விட்டு சென்றிருக்கிறது. பாம்பு சட்டை கலத்தி போட்டு பாம்பு சென்று விட்டது. சென்றவுடனே ஒழிப்பதற்கு இடமில்லாமல் இல்லாதபடி பாம்பு சட்டையிலே போய் ஒழித்தார். சங்கிலி பூதத்தா பாம்பு சட்டையில போய் ஒழித்தல்லவா. அடி ஒழித்தவுடனே கண்டார் சிவன். ஆமா. அறைக்குள் இருந்தால் அரணுக்கு தெரியாத மாயம் உண்டா? செப்புக்குள்ள இருந்தால் சிவனுக்கு அறியாத மாயம் உண்டா? சிவன் அறியாத மாயம் உண்டா? கிடையவே கிடையாது. செல்ல பிள்ளை தலவாய் பூதம் ஒளிந்திருப்படை கண்டார் இந்த சிவபெருமான். ஈசன் சிவபெருமான் ஓடோடி வந்து பாம்பு சட்டையோட தூக்கி சட்டைக்கு உயிர் கொடுத்தார். சட்டைக்கு உயிர் கொடுத்தார். சட்டைக்கு உயிர் கொடுத்த உடனே உயிர் கொடுத்தவுடனே அடே அந்த பூதத்தார் முகத்தோடு முகமாக நின்று கொண்டு அடே பேசுறார். ஆமா. எல்லா பேர் கொடுக்கிறார் ஆண்டவன் பகவான். என்ன பேர் கொடுக்கிறார் பகவான்? சட்டையிலே ஒளித்தினால் சட்டநாதனாகவும் சட்டையிலே ஒளித்தினால் சட்டநாதனாகவும் அரவமாக இருந்தனால் கேத்திரபாலன் என்று பேர் கொடுக்கிறார். கேத்திரபாலன் என்று பேர் அமைத்து கொடுக்கிறல்லவா. அதுதான் சட்டநாதன் கேத்திரபாலன் தலவாய் சங்கிலி பூடம். சட்டநாதன் கேத்திரபாலன் தலவா சங்கிலி பூதத்தார். தலவாய் சங்கிலி பூதத்தார். ஆகாசமாக உயர்ந்தின ஆகாச போத்தி என்று ஒரு பேரு. ஆமா, ஆகாச போத்தி என்று ஒரு பேர் அல்லவா. அப்படி இருக்கிற போது உடனே சொல்கிறா மகனே பூதத்தா, சங்கிலி பூதத்தார், என்னடா அப்பா இரு, அப்பா வருவரைக்கு நீ கைலாசத்தை காத்திரு என்று சொன்னேனே. சொன்னேனே. என்னப்பா இப்படி வந்துட்டேன்னு கேட்காரு. என்ன காரணப்பா? ஈராண்டவனை பகவானை பரம்பொருளை எங்கிவனை தாயாரி சொன்ன சொல்லு தாயாகப்பட்ட பார்வடியால் சொன்ன வார்த்தை பாடம் கைலாசம் வரலாமா? அம்மா சொன்ன வார்த்தை அம்மாவும் சொன்ன வார்த்தை எந்த அங்கம் பதருடம்பா
தடுமாட்டமா இருக்கப்பா எனக்கு. அப்படியே நெஞ்சில் பதறதப்பா. இல்ல அம்மா சொன்ன வார்த்தையின் அங்கம் பதறுகிறது. அங்கமெல்லாம் பதறுகிறதோ. கைலாசமும் வேண்டாம் எனக்கு, காவலும் வேண்டாம். ஆமா, கைலாசம் வேண்டாம், காவலும் வேண்டாம் எனக்கு. என்னப்பா உங்க சாவசம் எனக்கு வேண்டாம். அப்படியா? கைலாசம் வேண்டாம், காவல் வேண்டாம், எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. இனிமேல் கைலாசம் வர மாட்டேன். கைலாசம் திரும்பி வர மாட்டேன். அப்படியா? என்னப்பா என்னப்பா அப்படியா? இனிமேல் கைலாசம் ஒரு நொடி நான் வர மாட்டேன். அப்படி கூப்பிட்டாலும் வர முடியா? அடப்பா அப்படியா? அப்படி சொன்ன உடனே சொல்லுகிற போதும் ஈசராகப்பட்ட ஆண்டவன் பகவான், ஆண்டவன் பகவான் மகனே பூதத்தான், அடாவடு நீ எங்கு போயிருக்க வேண்டும் தெரியுமா? எங்க இருக்க வேண்டும்? திருக்கணங்குடியிலே திருமலை நம்பிராயருடைய ஆலயத்திலே மலை நம்பியான் மலையை குடையாக பிடித்து திருக்கணங்குடியிலே திருமலை நம்பிராயரும் குறுங்குடி நாச்சியாரும் குடமுடனை வாழ்ந்து வருகிறார்கள். மாமா கிட்ட போய் அமர்ந்திருப்பா. அப்படியா? தாய் மாமன் சொன்ன உடனே சொல்லுகிற போதும் செல்ல பிள்ளை பூடட்டாருக்கு என்ன வரம் கொடுத்து அனுப்புகிறார்? என்ன வரங்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறார்? கொள்ளும் வாரம் வெள்ளும் வாரம் ஓடி வாரம் நான் கொடுக்க ஆக்கு வாரம் அடிக்க வாரம் அடிக்க வாரம் நான் கொடுக்க வரங்களை வாங்கி கொண்டு வாராரே பூடட்டார். தாயாகப்பட்டவள் இடத்தை விட்டு கைலாசம் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவன் சிவனிடத்திலே கொள்ளும் வரம் வெள்ளும் வரம் கோடி வரங்களை வாங்கி கொண்டு கோடி வரங்களை வாங்கி கொண்டு அடிக்கு வர அதிக கோடி வரத்தை வாங்கி கொண்டு கோடி வரங்களை வாங்கி கொண்டு செல்ல ஊடட்டா சிறப்புடனே ஏகிவா எங்க எங்க ஏகி வாரா எங்க எங்க ஏற்றடொரு ஊடட்டா தகப்பல் மாமா வீடு போய் என்று சொல்லிவிட்டார். மாமா வீடு தாய் மாமா வீடு போய் என்று சொல்லிவிட்டார். மாமா வீடு போனோம்னா சும்மா போக முடியுமா? மதிப்பாக போக வேண்டும். மாமன் வீடு போனாலும் மடிப்பாக போக வேண்டும். ஆமா, தாய் வீடு போனாலும் தன்னை பேணி போக வேண்டும். தாய் மாமன் வீடு போனாலும் தன்னை பேணி போக வேண்டும். தன்னை பேணி போக வேண்டும். அம்மான் வீடு போகலாம் அதிகார தோரணையே போகணும். அதிகார தோரணையே போகணும். சும்மா போக கூடாது. முன்னாடி ஓடி போகணும், பிறகு ஓடி போக கூடாது. என்னப்பா அப்படியே மாமா வீட்டுக்கு புறவாச கூட்டி போற மனுஷன் நல்ல மனுஷனா? முன்வாச கூட்டிலப்பா போகணும். ஆமா, அப்பதான் மதிப்பு இருக்கும். புறவாச கூடி வார மர்மனா எங்க வரச்சு வாணி எங்க கேப்பா மாமன்? முன்வாச வழியா வரணும். சரி, வந்தாதான் வாங்க மர்மூனா நல்லா இருக்கீங்களா இருங்க சாப்பிடுங்க அப்படின்னு உபச்சரிப்பா மாமனார். இங்க நம்ம வீட்டுல இருக்க மர்மம் புறம் பின்வாச புறவாசல கூடிதான் வராங்க. நானும் முன்வாசல் வழிதான் போய்கிட்டு இருந்தேன். சரி, அவன் மகளை கட்டிட்டு போட்டு அடிச்சு அடியில இப்ப பெறவாசல் ஓடி போய்கிட்டு. அடப்பாவி, அடிச்ச அடி கண்ணுல கண்டா கொன்னுட்டான். அது வேறையா? அப்படியா? என்ன செய்ய அப்படியே தாய் மாமன் வீடு போக வேண்டுமே, ஆனாலும் தன்னை பேடி போக வேண்டும் என்று தன்னை பேடி போக வேண்டும். என் செல்ல பிள்ளை பூதத்தான் எங்கு வருகிறார்? எங்கம்மா வருகிறார்? அந்த செட்டி நாடு தன்னாதே இளையாடு சிறப்புடைய இடமாடு இளையாடு. அடாவது செட்டி நாட்டிலே தென்மலை சாரல் அந்த தென்மலையிலே ஆகாசமாக உயர்ந்த மரம் அழகு சந்தன தேக்கு மரம் தேக்கு மரத்திலே அந்த தேக்கு மரத்திலே அடாவடு வீசியது நாடு கொப்பு அந்த நாடு கொப்பிடை அடாவடு என் செல்ல பிள்ளை பூடட்டாய் வடகொப்பிட வடதிசையை பார்த்து போகக்கூடிய கொப்பிடை
என்னையே வாழ்ந்து போகக்கூடிய ஒப்பிலே ஆகாச போத்தியாகவும் ஆகாச போத்தியாகவும் கீழ் திசையிலே அதாவது சட்டநாதனாகவும் சட்டநாதனாகவும் மேல் திசையிலே கேந்திரபாலனாகவும் தென் திசையிலே தலவாய் சங்கிலி பூதத்தாராக ஒளிவிருக்கிறார் அப்படி ஒளிவிருக்கின்ற போது இளப்பா நடக்கு என்ன நடக்கின்றதோ அந்த செட்டி நாடு தன்னாரிலே ஆண்டு வார செட்டிமார்கள் முத்து செட்டி சீனி செட்டி முத்தடந்தன் செட்டி என்று அந்த செட்டிமார்கள் ஆண்டு வார அந்த செட்டி நாடு வருகிறார்கள் இந்த செட்டிமார்கள். செட்டிநாடு தன்னையிலே ஆண்டு வருகிறார் செட்டிமார்கள். இந்த செட்டி என்ன செட்டி என்ன செட்டி? சீனி செட்டி, முத்து செட்டி, முத்தளந்தோன் செட்டி. முத்தளந்தோன் செட்டி. ஆமா, முத்தளந்தோன் செட்டி அண்ணன் தம்பிமார்கள். அள்ளம் தமையமார்கள் 3 பேர்கள். அண்ணன் தமையமார் 3 வேண்டுகளும் அப்படியே அருமை பெருமையோடு ஆண்டு வருகிறார்கள். அப்படியே அருமை பெருமையோடு ஆண்டு வருகிறார் அல்லவா. சொத்து சுகத்தாலை குறை கிடையாது, பால் பபுசாலை குறை கிடையாது, ஒரு குறை கிடையாது. ஒரு குறை என்பது கிடையாது கிடையாது. ஆண்டு வருகின்ற போது செட்டிமார் ஆண்டு வருகிற போது செட்டிமார் நினைக்கிற செக்களவு பொண்டிருந்தாலும் செதுக்கி திங்க காணுமாப்பா. ஆமா, செக்களவு பொண்டிருந்தா செதுக்கி திங்க காணாதில்ல, உழைப்பு வேணும். அரையறையாக பொண்ணு இருந்தால் சரி அள்ளி உண்ண காணுமா? அரையறையா பொண்ணு அள்ளி திங்க காணாதல்லவா. ஒரு காலம் காணாது. இருந்து சாப்பிட்டா எப்படி காணும்? இருந்து சாப்பிட்டா பறந்துதான் போகும். இருந்து சாப்பிட்டு உழைக்க வேண்டிய நேரத்துல உழைக்கணும்ல ஐயா. இருந்து சாப்பிடுற நேரத்துல இருந்து சாப்பிடணும். வயசான பிறத்த சரி. இப்போ ஆளுலாம் உழைக்கணும்ல, உழைச்சி சேர்த்து வைக்கணும். உழைக்காம நல்லா தின்னுட்டு தூங்குன மாதிரி எப்படி மிச்சம் வரும்? ஆமா, தின்னுட்டு அன்றைக்கு சம்பாதிச்சு அன்னைக்கே காலி பண்ணதான். அப்படியா? அதான் சொல்கிறார் இந்த செட்டிமார்கள் 3 பேர்களும். அண்ணன் தம்பிமார்கள் என்னம்மா சொல்லுகிறார்கள்? முத்து செட்டி, சீனி செட்டி, முத்தளந்தோன் செட்டி. முத்தளந்தோன் செட்டி அல்லவா. இல்ல 3 பேர்கள் என்ன சொல்கிறார்கள்? என்னம்மா சொல்லுகிறார்கள்? அதாவது செக்களவு பொண்ணு இருந்தாலும் செலவு செய்ய காணாது. செலவு செலுத்தி காணாதல்லவா. அரை இறையாக பொண்ணு இருந்தாலும் சரி அள்ளி உண்ண காணாது. அள்ளி உண்பதற்கு காணவே காணாது. என்ன செய்ய? எது செய்ய? ஆமா, கப்பல் தான் வைக்கணும். ஆமா, என்னது? என்ன? கப்பல் வைக்கணும். கப்பல் வைக்க வேண்டும். ஆமா, கப்பல் வைக்க வேண்டுமையானால் வேண்டுமையானால் என்ன வேணும் தெரியுமா? நங்கூரம் கட்ட வேணும்ல ஐயா. கப்பல் வைக்க நங்கூரம் கட்ட வேண்டும். ஆமா, நங்கூரம் கட்டக்கு எங்க போக? எங்க போக? காக்காச்சி மலைக்கு தான் போகணும். காக்காச்சி மலை. அப்படியா? குத்தால மலைக்கு போகலாமா? குறைகள் இருக்கும். குத்தால மலையில குறை இருக்குமோ? மரங்கள் குறை. களக்காட்டு மலைக்கு போகலாமா? கணுவா இருக்கும். பூரா மரமும் மரமா இருக்கு. கணுக்கள் உண்டு. கணுக்கள் உண்டு. ஆமா. பாபநாச மலைக்கு போகலாமா? போகலாமா. பழுது உண்டு. பழுதா இருக்கும். சரி. நம்முடைய செம்மலையில இருக்கிற தென்மலையிலே செம்மலை இருக்கிறது அல்லவா. செட்டி நாட்டிலே தென்மலையில இருக்கிறது மரங்கள். மரங்கள் அழகாக மரங்கள் இருக்கிறது. அப்படியா? முதல்ல ஆச்சாரிமாரை கூட்டிட்டு வரணும்பா. ஆமா, ஆச்சாரி மட்டும் கூட தான் மரம் வெட்ட முடியும். சும்மா வெட்ட முடியாதுல்ல. வெட்ட முடியாது. இல்லை என்ன ஐயா செய்தார்கள் செட்டிமார்கள்? என்னம்மா செட்டிமார்கள்? செட்டிமார்கள் ஒன்று சேர்ந்து சிறப்புடரை செய்வார். செட்டிமார்கள் ஒன்று சேர்ந்து அண்ணன் தமையமார்கள் 3 பேர்களும். அண்ணன் தமையமார்கள் 3
2 பேர்களும் யாரப்பா வரவழைத்தார்கள்? யாரையம்மா வரவழைக்கின்றார்கள்? ஆச்சாரிமார்களை வரவழைத்து ஆசாரிமார்களை வரவழைத்து என்னையா செய்தார்கள்? என்ன செய்கிறார்கள்? அடாவது மரவெட்ட போக வேண்டும். நாமல் மரவெட்ட போக வேண்டும். ஆமா, சொன்ன உடனே சொல்லுகிறார் இந்த ஆச்சாரி. என்ன சொல்லுகிறார்கள்? ஐயா செட்டிமார்களே, நம்முடைய செம்மலையிலே தென்மலையில இருக்கிறது மரங்கள், ஏகப்பட்ட மரம் இருக்கு. ஏகப்பட்ட மரங்கள் இருக்கின்றது. ஒரு இடம் போக வேண்டாம். ஒரு இடம் போக வேண்டாம். அப்படியா? ஆமா. சொன்ன உடனே சரி என்று சம்மதிட்டு அடாவது பொங்கலிடுவதற்கு புது பானைகள், பழிகள் கொடுப்பதற்கு முட்டைகள், காப்பு கட்டி அமுதற்கு, காப்பு கட்டுவதற்கு மஞ்ச கயிறுகள், மரத்துக்கு காப்பு கட்டணும்லப்பா, சுப்ப வெட்ட முடியாதுல்ல. ஆமா. அடாவது பழி கொடுப்பதற்கு செஞ்சேவல் கருஞ்சேவல், கோடாளிகள் எடுத்துக்கொண்டு அடாவது சும்மா மறையாத்தி வர முடியாதுலப்பா. முடியாது. உங்களை போல காளமாடு கொண்டு வரணும்ல. ஆமா. என்னது இழுக்காது. இது காளமாடு. என்ன மாடு? நம்ம பசுவங்கால இழுக்காது. ஒரு பக்கம் வந்தா ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிரும். ஆமா. இதுக்கு இழுத்து கொண்டு மலையில ஏட்டம் ஏறி இறங்கி வரணும்னா எரும மாடுதான் நல்லது. ஆமா, அது இந்த உன்னாருங்க துரட்டி எருமை தான் நல்லா இருக்கும். துரட்டி எருமை. ஆமா. அப்படியா? போர்மயிலை, கீரவில்லை, புள்ளப்பூரி, செம்பறவை, சரி, மாடக்கொம்பு, மயிலக்காளை, சொல்லப்பட்ட எரும மாடுகள் சேகரித்து எங்கே வருகிறார்கள்? செம்மலைக்கு போக ஆசாரி ஒன்று சேர்ந்து பாங்குடரை வாரார். முத்து செட்டி, சீனி செட்டி, முத்தளந்தன் செட்டியார், செட்டிமார்கள் ஒன்று சேர்ந்து செட்டிமார்கள் அந்த செம்மலைக்கு வாரார். செட்டிமார்கள் ஒன்று சேர்ந்து செட்டிமார்கள் எல்லோரும் ஒன்று கூடி சென்மலைக்கு வருகிறார்கள். மாட்டில எருமகடா பூட்டி எருமகடாக்களை பூட்டி அப்படியே வருகிறார்கள். செம்மலையிலே வந்து மரத்தை பார்க்கிறார்கள். நல்ல மரத்தை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு மரமா பார்த்துக்கிட்டு வராரு ஆச்சாரி. ஏன்னா செட்டியாருக்கு தெரியாதுலப்பா மரம். மரத்தை பத்தி ஆச்சாரிக்கு தான் தெரியும். ஆச்சாரிக்கு தான் தெரியும் மரங்களை பற்றி. இது என்ன மரம், இது என்ன மரம் அவருக்கு தான் தெரியும். அப்படியா? அப்படியே பார்த்து கொண்டு வருகின்ற போது மரத்தை பார்த்து கொண்டு வருகிற போது ஏறிட்டு பார்த்தார். ஈசானத்திலே கண்டால் ஆச்சாரி வரி நல்ல சந்தன தேக்கு மரத்தை. சந்தன தேக்கு மரத்தை என்னப்பா? அழகு சந்தன தேக்கு மரம். ஓங்கி வளர்ந்த மரம், ஒய்யாரமாக நிற்கும் மரம், அழகு சந்தன தேக்கு மரம். அழகு சந்தன தேக்கு மரம். கணுக்கள் கிடையாது, ஒரு கணக்கு கிடையாது. நேர்மரம் அப்படி நின்று கொண்டு இருக்கு. அதுதான் பூதத்தார் இருக்கு மரம் அல்லவா? இருக்கு மரம் அல்லவா? அறிந்தார்களா ஆச்சாரிமார்கள் செட்டிமார்களும்? அறியவில்லையே தெரியவில்லை. யாருமே அறியவில்லை. இல்லையே. கண்டார் ஆச்சாரி. ஓய் செட்டிய, அதோ பாரும். அதே பாரும் ஈசானத்தில் இருக்கு பாரு ஒரு மரம், சரியான மரம், அழகாக மரம். என்ன மரம்? அழகு சந்தன தேக்கு மரம். அழகு சந்தன தேக்கு மரம். நங்கூரம் கட்டைக்கு அதான்ப்பா நல்ல மரம். இதான் நங்கூரம் கட்டைக்கு ஏத்த மரம். இந்த மரம் ஏத்த மரம். அப்படியா? இந்த மரத்துக்கு காப்பு கட்டும். இந்த மரத்துக்கு முதல்ல காப்பு கட்டும். முதல்ல காப்பு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? பழைய கொடுக்கணும்ல. முதல்ல பொங்கலிடணும். புதுப்பானை கையில் எடுத்து அப்படியே பொங்கலிடுகிறார் இந்த ஆச்சாரி. பொங்கலிடும் போதல்ல பொங்கலிடுகின்ற போது அடே பொங்கல் பொங்கி வருகிறது. பொங்கலானது பொங்கி வருகின்றது. பொங்கல் பொங்கி வருகின்ற போது பொங்கல் அடை பொங்கும் போது பானை அடை விரியுடையாடு. பொங்கல் பொங்கி வருகின்ற போது அப்படியே பாட ரெண்ட விரிஞ்சிட்டு
விரிஞ்சிட்டு பானை ரொம்ப அப்படியே ரெண்டா விரிஞ்சிட்டுன்னா என்ன செய்யும்? என்ன செய்ய போறோம் கீழே போயிருமா? இரண்டாக விரிந்தவுடனே சொல்லுகிறார் இந்த முத்துச்செட்டியோ ஆச்சாரிய, யோ என்னையா இது பெரிய சகுனத்தடையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கிடையாது. நான் வரும்போதே சொன்னேன், காட்டுக்குள்ள ஒரு படியா சத்தம் கேட்கணும்னு சொன்னேன், இது கேட்க மாட்டேன். ஒரே அலறல் சத்தமா கேட்டுச்சு, நீ கேட்கலையே. அந்த அலறல் சத்தம் கூவுகிற சத்தமாக இருந்தது. இது நம்ம மேல தப்பு கிடையாது, இந்த வேளாறு மேலதான் தப்பு. எந்த வேளாறு? பானை வேக வச்சார்ல, பானை வேக வச்சது சரியில்லை, அந்த வேளாறு செஞ்ச வேலை தான். வேளாறு செஞ்ச வேலை, பானை சரியா வேக வைக்கிற சொல்லக்கரையில. ஓஹோ அப்படியா? வேளாறு செஞ்ச வேலைதான் அப்படி பானை விரிஞ்சு போச்சு. அதான் விரிஞ்சிட்டு சரி பரவாயில்ல, என்ன செய்ய? இதெல்லாம் ஒரு சகனம்னு பார்க்காதீங்க. அப்படியா? இன்னும் என்னையா செய்கிறார்? என்னம்மா செய்கிறார்? முட்டையதை தான் எடுத்து முட்டை பலி கொடுக்கும் போது முட்டையாடு ஓடுடையா, அடி முட்டை எடுத்து முட்டை பலி கொடுக்கிற போடு, முட்டை பலி கொடுக்கிற போது முட்டை உருண்டு ஓடுது. அப்படி முட்டை அப்படியே உருண்டு ரப்பர் போல ஓடுகிறது. யோ ஆச்சாரிய, என்னையா முட்டை உருண்டு ஓடுது? சகனம் மேல சகனமா இருக்கு. சரியில்லையா? அடியா என்னன்னு தெரியலையே, சகனம் தெரியல, சகனம் சரியில்லையா? ஆமா. ஏன் என் கை தவறி விட்டுட்டாயா? கவிதர்லாம் உடையணும்ல முட்டை? என் கை தவறிட்டுனா முட்டை உடையணும்ல? உடையணும்ல, அது ஓடலாம் செய்யுது. ஓடுது ரப்பர் பந்து போல. என்னன்னு தெரியலையே. ஒருவேளை கோழி பிளாஸ்டிக் முட்டை விட்டுருக்கு, ரப்பர் முட்டை விட்டுருக்கு. கோழி? யோ உங்க வீட்டுல எல்லாம் இப்ப கோழி ரப்பர் முட்டை தான் விடுதா? நீ நினைச்சீலோ? அதானே கேக்க. என்ன செய்கிறா? அதையும் தாண்டி என்ன செய்கிறார்? கருந்தியவள் கையில் எடுத்து பள்ளி கொட்டிக்க போகும் போது கைய விட்டு பொறுக்குடையா, கையில பிடிச்சு கருந்தியவள் பள்ளி கொட்டிக்க போகிற போது கைய விட்டு தப்பி பறந்து ஓடுது. நகலி தப்பு ஓடுகிறது. ஆச்சாரி ஓ இது என்னையா பெரிய சகுனமா இருக்கு? சகனமே சகனமா இருக்கு, சகுனமே சரியில்லையா? திருப்பி நான் சிக்கன் பிடிக்காம விட்டுட்டேன் ஐயா, பறந்து போயிட்டு. என் மேல தப்பு. அப்படியா? என்ன செய்கிறார்? சரி முதல்ல மரத்துக்கு காப்பு கட்டும். மரத்தை வெட்டணும். காப்படி வந்தானம் கட்டி கனகம் உள்ள ஆச்சாரி அப்படியே அந்த அழகு சந்தன தேக்கு மரத்துக்கு காப்பு கட்டி, அந்த அழகு சந்தன மரத்துக்கு காப்பு கட்டி என்ன செய்கிறார் இந்த ஆச்சாரி? என்ன செய்கிறார் ஆச்சாரி? அவர் ஓடாலியதான் எடுத்து வெட்டுகின்ற ஓடெல்லாம் புறம் முடியாதிலே விழுகுடையா, அப்படி கோடாலி எடுத்து ஓங்கி மரத்தை வெட்ட போகும்போது நழுவி கை நழுவி அப்படி கால் குதிரை மொழியில விட்டு ரத்தம் ஓடுது. ஆச்சாரி ரத்த கோரெல்லாம் கண்டுட்டு காட்டுக்குள்ள ஆகாதையா ஆகாத, சகனம் மேல சகனமா இருக்கு, சகுனத்துக்கு மேல சகுனமெல்லாம் இருக்கு போய் இருக்கு அப்படிங்க இருந்த முத்துச்செட்டி. அவர் சொல்றாரு ஆச்சாரி, என்ன சொல்லிக்கிறோம்மா? அவர் முதல்ல அந்த கதையை கழிச்சு துட்டு காசாக்கிட்டு போனுமே, அதானே கேட்க சும்மா இருப்பாரா? என்ன யோ செட்டி, ஏன் மேலதான் ஏன் தவறு? என் மேலதான் தவறு. என்ன தவறு? கோடாலிய பார்த்து நான் வெட்டணும், நான் பார்க்காம கை தவறி என் காலில் விட்டுட்டய்யா. இதெல்லாம் சகுனம் நினைக்காடி. உங்க தப்பு தானா? அப்படியா? என்ன செய்ய? சரி மரத்தை வெட்டும். அவன் மரமடை இந்த அணு வெட்டி மகிமையுள்ள ஆச்சாரி, மரத்தை வெட்டியாச்சு. அந்த மரம் அடையிலானும் வெட்டி மரமதையும் நான் வெட்டி மரத்தை வெட்டும் போது கண்டா என் சட்டநாதம் கேத்திரபாரம் தளவாய் சங்கிலி பூதத்தார் கண்டு அந்த ஓடை அலறுகிறார்
எங்கடி பூதத்தார் அவர் ஊனை ஓட படுங்குகிறார் புலிப்பாச்சல் ஆணை போல அலறடும் ஆடாடி போடுறடும் பூனை போல பதுக்குகிறான் பாய்ச்சல் பாயிரா காட்டுக்குள்ள நங்களி பூதத்தான் அல்லவா அடே அந்த செட்டிமார்க்கு பூரா கையெல்லாம் கிடு 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 கிடுன்னு கால கையெல்லாம் பறக்கு ஒரே அலற சத்தமா இருக்கு செட்டிமாரி கைகள்லாம் ஆச்சாரி இல்லையா நம்ம வந்த நேரமா ஒரே சத்தமாலாம் கேக்கு ஒரே சத்தம் சத்தம் கேட்கிறது காடுன்னா சத்தம் கேட்கதான் ஐயா செய்யும் இதெல்லாம் என்ன பெருசா எடுக்கிறீரு பறவைகள்லாம் இருக்குல்ல என்னது நிறைய பறவைகள் மிருகங்கள் பறவைகள் இருக்கு சத்தம் கேட்கும் சத்தம் கேட்கதான் ஐயா செய்யும் இதெல்லாம் பேசதான் நினைக்கலாம் காட்டுக்குள்ள வந்து சத்தம் கேட்காதன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்னுடைய ஆலயத்திலே மழை நம்பியான் மலையை குடையாக பிடித்து மலையை குடையாக பிடித்து திருக்கணங்குடியிலே திருமலை நம்பிராயிரும் திருமலை நம்பிராயிரும் குறுங்குடி நாச்சியாரும் குடமுடனை வாழ்ந்து வருகிறார்கள் ஆமா மாமா கிட்ட போய் அமர்ந்திருப்பா தாய் மாமன் கூட போய் அமர்ந்திருப்பா அப்படியா தாய் மாமன் சொன்ன உடனே சொல்லுகிற போதும் இன்செல்ல பிள்ளை போடட்டாருக்கு என்ன வரம் கொடுத்து அனுப்புகிறார் என்ன வரங்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறார் கொள்ளும் வாரம் வெள்ளும் வாரம் கோடி வாரம் நன்கொடுக்க ஆக்கு வாரம் அடிக்க வாரம் அடிக்க வாரம் நன்கொடுக்க வரங்களை வாங்கி கொண்டு வாரம் புடட்டார் தாயாகப்பட்டவள் இடத்தை விட்டு கைலாச வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவன் சிவனிடத்திலே கொள்ளும் வரம் வெள்ளும் வரம் கோடி வரங்களை வாங்கி கொண்டு கோடி வரங்களை வாங்கி கொண்டு வர அடிக கோடி வரத்தை வாங்கி கொண்டு கோடி வரங்களை வாங்கி கொண்டு செல்லும் பிள்ளை ஊடட்டா சிறப்புடரே ஏகிவா எங்க எங்க ஏகிவாரா எங்க எங்க ஏற்றடொரு ஊடட்டா தகப்பல் மாமா வீடு போய் என்று சொல்லிவிட்டார் மாமா வீடு தாய் மாமா வீடு போய் என்று சொல்லிவிட்டார் மாமா வீடு போனோம்னா சும்மா போக முடியுமா மதிப்பாக போக வேண்டும் மாமன் வீடு போனாலும் மடிப்பாக போக வேண்டும் ஆமா தாய் வீடு போனாலும் தன்னை பேணி போக வேண்டும் தாய் மாமன் வீடு போனாலும் தன்னை பேணி போக வேண்டும் தன்னை பேணி போக வேண்டும் அம்மான் வீடு போகலாம் அதிகார தோரணையே போகணும் அதிகார தோரணையே போகணும் சும்மா போக கூடாது முன்னாடி வீடு போகணும் பிறகு வீடு போக கூடாது என்னப்பா அப்படியே மாமா வீட்டுக்கு புறவாச கூட்டி போற மனுஷன் நல்ல மனுஷனா முன்வாச கோடி இல்லப்பா போகணும் மதிப்பு இருக்கும் புறவாச கோடி வார மர்மனா எங்க வரச்சு வாணி எங்க கேப்பா மாமன் முன்வாச வழியா வரணும் சரி வந்தாதான் வாங்க மர்மூனா நல்லா இருக்கீங்களா இருங்க சாப்பிடுங்க அப்படின்னு உபச்சரிப்பா மாமனார் இங்க நம்ம வீட்டுல இருக்க மர்மம் புறம் பின்வாச புறவாசல கூடிதான் வராங்க நானும் முன்வாசல் வழிதான் போய்கிட்டு இருந்தேன் சரி அவன் மகளை கட்டிட்டு போட்டு அடிச்சு அடியில இப்ப பெறவாசல் ஓடி போய்கிட்டு அடப்பாவி ஆமா அடிச்ச அடி கண்ணுல கண்டா கொன்னுட்டான் அது வேறையா அப்படியா என்ன செய்யறா அப்படியே அப்படி தாய் மாமன் வீடு போக வேண்டுமே ஆனாலும் தன்னை பேடி போக வேண்டும் என்று தன்னை பேடி போக வேண்டும் என் செல்ல பிள்ளை பூதத்தான் எங்கு வருகிறார் எங்கம்மா வருகிறார் அந்த செட்டி நாடு தன்னாதே சிறப்புடைய இடமாடியிலே அடாவது செட்டி நாட்டிலே
எட்டி நாட்டிலே தென்மலை சாரல் தென்மலை சாரல் அந்த தென்மலையிலே அந்த தென்மலையிலே ஆகாசமாக உயர்ந்த மரம் அழகு சந்தன தேக்கு மரம் அழகு சந்தன தேக்கு மரம் தேக்கு மரத்திலே அந்த தேக்கு மரத்திலே அடாவடி வீசியது நாடு கொப்பு வீசியது நாடு கொப்பு அந்த நாடு கொப்பிடை அந்த நாடு கொப்பிடே அடாவடி என் செல்ல பிள்ளை பூடட்டாய் அந்த செல்ல பிள்ளை பூடட்டா வட கொப்பிட வடதிசையை பார்த்து போகக்கூடிய கொப்பிடை பார்த்து போகக்கூடிய கொப்பிடை ஆகாச போத்தியாகவும் கீழ் திசையிலே அதாவது சட்டநாதனாகவும் மேல் திசையிலே கேத்திரபாலனாகவும் தென் திசையிலே தலவாய் சங்கிலி பூதத்தாராக ஒழுவிருக்கிறார் அப்படி ஒழுவிருக்கின்ற போது இளப்பா நடக்கு என்ன நடக்கின்றதோ அந்த செட்டி நாடு தன்னாதிலே ஆண்டு வார செட்டிமார்கள் முத்து செட்டி சீனி செட்டி முத்தடந்தன் செட்டி என்று அந்த செட்டிமார்கள் ஆண்டு வார அந்த செட்டி நாடு வருகிறார்கள் இந்த செட்டிமார்கள். செட்டிநாடு தன்னையிலே ஆண்டு வருகிறார் செட்டிமார்கள். இந்த செட்டி என்ன செட்டி என்ன செட்டி? சீனி செட்டி, முத்து செட்டி, முத்தளந்தோன் செட்டி. முத்தளந்தோன் செட்டி. ஆமா, முத்தளந்தோன் செட்டி அண்ணன் தம்பிமார்கள். அள்ளம் தமையமார்கள் 3 பேர்கள். அண்ணன் தமையமார் 3 வேண்டுகளும் அப்படியே அருமை பெருமையோடு ஆண்டு வருகிறார்கள். அப்படியே அருமை பெருமையோடு ஆண்டு வருகிறார் அல்லவா? சொத்து சுகத்தாலை குறை கிடையாது, பால் பபுசாலை குறை கிடையாது, ஒரு குறை கிடையாது. ஒரு குறை என்பது கிடையாது கிடையாது. ஆண்டு வருகின்ற போது செட்டிமார் ஆண்டு வருகிற போது செட்டிமார் நினைக்கிற செக்களவு பொண்டிருந்தாலும் செதுக்கி திங்க காணுமாப்பா. ஆமா, செக்களவும் பொண்ணு இருந்தா செதுக்கி காணாதுல்ல, உழைப்பு வேணும். அரையறையாக பொண்ணு இருந்தால் சரி அள்ளி உண்ண காணுமா? அரையறையா பொண்ணு அள்ளி திங்க காணாது அல்லவா? ஒரு காலம் காணாது. இருந்து சாப்பிட்டு எப்படி காணும்? இருந்து சாப்பிட்டா பறந்துதான் போகும். இருந்து சாப்பிட்டு உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்கணும்ல ஐயா. இருந்து சாப்பிடுற நேரத்தில் இருந்து சாப்பிடணும். அதாவது வயசான பிறத்த சரி. இப்போ ஆளி செட்லாம் உழைக்கணும்ல, உழைச்சி சேர்த்து வைக்கணும். உழைக்காம நல்லா தின்னுட்டு தூங்குன மாதிரி எப்படி மிச்சம் வரும்? ஆமா, தின்னுட்டு அன்றைக்கு சம்பாதிச்சு அன்னைக்கே காலி பண்ணதான். அப்படியா? அதான் சொல்கிறார் இந்த செட்டிமார்கள் 3 பேர்களும். அண்ணன் தம்பிமார்கள் என்னம்மா சொல்லுகிறார்கள்? முத்து செட்டி, சீனி செட்டி, முத்தளந்தோன் செட்டி. முத்தளந்தோன் செட்டி அல்லவா? இல்ல 3 பேர்கள் என்ன சொல்கிறார்கள்? என்னம்மா சொல்லுகிறார்கள்? அடாவது செக்களவு பொண்ணு இருந்தாலும் செலவு செய்ய காணாது. செலவு செலுத்தி காணாது அல்லவா? அரை இறையாக பொண்ணு இருந்தாலும் சரி அள்ளி உண்ண காணாது. அள்ளி உண்பதற்கு காணவே காணாது. என்ன செய்ய? எது செய்ய? ஆமா, கப்பல் தான் வைக்கணும். ஆமா, என்னது? என்ன? கப்பல் வைக்கணும். கப்பல் வைக்க வேண்டும். ஆமா, கப்பல் வைக்க வேண்டுமையானால் வேண்டுமையானால் என்ன வேணும் தெரியுமா? நங்கூரம் கட்ட வேணும்ல ஐயா. கப்பல் வைக்க நங்கூரம் கட்ட வேண்டும். ஆமா, நங்கூரம் கட்டைக்கு எங்க போக? எங்க போக? காக்காச்சி மலைக்கு தான் போகணும். காக்காச்சி மலை அப்படியா? குத்தால மலைக்கு போகலாமா? குறைகள் இருக்கும். குத்தால மலையில குறை இருக்குமோ? மரங்கள் குறை. களக்காட்டு மலைக்கு போகலாமா? கனவு கனவா இருக்கும்.
பூரா மரமும் நேர் மரமா இருக்கு. கணுக்கள் உண்டு. கணக்கல் உண்டு. ஆ. ஆமா. பாபநாசமலைக்கு போகலாமா? போகலாமா. பழுது உண்டு. பழுதா இருக்கும். சரி. நம்முடைய செம்மலையில இருக்கிற தென்மலையிலே செம்மலை இருக்கிறது அல்லவா? செட்டி நாட்டிலே தென்மலையில இருக்கிறது மரங்கள். மரங்கள் அழகாக மரங்கள் இருக்கிறது. அப்படியா? முதல்ல ஆச்சாரிமாரை கூட்டிட்டு வரணும்பா. ஆமா, ஆச்சாரி மட்டும் கூட தான் மரம் வெட்ட முடியும். சும்மா வெட்ட முடியாதுல்ல? வெட்ட முடியாது. இல்லை என்னையா செய்தார்கள் செட்டிமார்கள்? என்னமா செட்டிமார்கள் ஒன்று சேர்ந்து சிறப்புடரை செய்வார். செட்டிமார்கள் ஒன்று சேர்ந்து அண்ணன் தமையமார்கள் 3 பேர்களும். அண்ணன் தமையமார்கள் 3 பேர்களும் யாரப்பா வரவழைத்தார்கள்? யாரையம்மா வரவழைக்கின்றார்கள்? ஆச்சாரிமார்களை வரவழைத்து. ஆச்சாரிமார்களை வரவழைத்து எல்லை என்னையா செய்தார்கள்? என்ன செய்கிறார்கள்? அதாவது மரவெட்ட போக வேண்டும். மரவெட்ட போக வேண்டும். ஆமா, சொன்ன உடனே சொல்லுகிறார் இந்த ஆச்சாரி. என்ன சொல்லுகிறார்கள்? ஐயா செட்டிமார்களே, நம்முடைய செம்மலையிலே தென்மலையில இருக்கிறது மரங்கள் ஏகப்பட்ட மரம் இருக்கு. ஏகப்பட்ட மரங்கள் இருக்கின்றது. ஒரு இடம் போக வேண்டாம். ஒரு இடம் போக வேண்டாம். அப்படியா? ஆமா. சொன்ன உடனே சரி என்று சம்மதிட்டு அடாவடு பொங்கலிடுவதற்கு புது பானைகள், பழிகள் கொடுப்பதற்கு முட்டைகள், முட்டைகள். ஆமா. காப்பு கட்டி அமுதற்கு, காப்பு கட்டுவதற்கு மஞ்ச கயிர்கள், மரத்துக்கு காப்பு கட்டணும்லப்பா, சுப்பம் வெட்ட முடியாதுல்ல? ஆமா. அடாவடு பழி கொடுப்பதற்கு செஞ்சேவல் கருஞ்சேவல், கோடாளிகள் எடுத்துக்கொண்டு அடாவடு சும்மா மரையாத்தி வர முடியாதுப்பா. முடியாது. உங்களை போல காளமாடு கொண்டு வரணும்ல? ஆமா. என்னது இழுக்காது. இது காளமாடு. என்ன மாடு? நம்ம பசுவங்கால இழுக்காது. ஒரு பக்கம் வந்தா ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிரும். ஆமா. இதுக்கு இழுத்து கொண்டு மலையில ஏட்டம் ஏறி இறங்கி வரணும்னா எரும மாடுதான் நல்லது. ஆமா, அது இந்த உன்னாருங்க துரட்டி எருமை தான் நல்லா இருக்கும். துரட்டி எருமை. ஆமா. அப்படியா? போர்மயிலை கீரவில்லை புள்ளப்பூரி செம்பறவை, சரி, மாடக்கொம்பு மயிலக்காளை, சொல்லப்பட்ட எரும மாடுகள் சேகரித்து எங்கே வருகிறார்கள்? செம்மலைக்கு போக ஆசாரி ஒன்று சேர்ந்து பாங்குடரை வாரார். முத்து செட்டி சீனி செட்டி முத்தளந்தன் செட்டியார் செட்டிமார்கள் ஒன்று சேர்ந்து செட்டிமார்கள் அந்த செம்மலைக்கு வாரார். செட்டிமார்கள் ஒன்று சேர்ந்து செட்டிமார் எல்லோரும் ஒன்று கூடி செம்மலைக்கு வருகிறார்கள். மாட்டில எருமகடா பூட்டி எருமகடாக்களை பூட்டி அப்படியே வருகிறார்கள். செம்மலையிலே வந்து மரத்தை பார்க்கிறார்கள். நல்ல மரத்தை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு மரமா பார்த்துக்கிட்டு வராரு ஆச்சாரி. ஏன்னா செட்டியாருக்கு தெரியாதுலப்பா மரம். மரத்தை பத்தி ஆச்சாரிக்கு தான் தெரியும். ஆச்சாரிக்கு தான் தெரியும் மரங்களை பற்றி. இது என்ன மரம், இது என்ன மரம் அவருக்கு தான் தெரியும். அப்படியா? அப்படியே பார்த்து கொண்டு வருகின்ற போது மரத்தை பார்த்து கொண்டு வருகிற போது ஏறிட்டு பார்த்தார். ஏறிட்டு பார்க்க ஆச்சாரி ஈசானத்திலே கண்டால் ஆச்சாரி ஒரு நல்ல சந்தன தேக்கு மரத்தை. சந்தன தேக்கு மரத்தை என்னப்பா? அழகு சந்தன தேக்கு மரம். ஓங்கி வளர்ந்த மரம், ஒய்யாரமாக நிற்கும் மரம், அழகு சந்தன தேக்கு மரம். அழகு சந்தன தேக்கு மரம். கணுக்கள் கிடையாது. ஒரு கணக்கு கிடையாது. நேர்மரம் அப்படி நின்று கொண்டு இருக்கு. அதுதான் பூதத்தார் இருக்கு மரம் அல்லவா? பூதத்தால் இருக்கு மரம் அல்லவா? அறிந்தார்களா ஆச்சாரிமார்கள் செட்டிமார்களும்? அறியவில்லையே தெரியவில்லை. யாருமே அறியவில்லை. இல்லையே. கண்டார் ஆச்சாரி. ஓய் செட்டிய, அதோ பாரும். அதே பாரும் ஈசானத்தில் இருக்கு பாரு ஒரு மரம், சரியான மரம், அழகாக மரம். என்ன மரம்? அழகு சந்தன தேக்கு மரம். அழகு சந்தன தேக்கு மரம். அழகு சந்தன தேக்கு மரம். நங்கூரங்கட்டைக்கு அதான்பா நல்ல மரம். இதான் நங்கரங்கட்டைக்கு ஏத்த மரம். இந்த மரம் ஏத்த மரம். அப்படியா? இந்த மரத்துக்கு காப்பு கட்டும். இந்த மரத்துக்கு முதல்ல காப்பு கட்டும். மரத்துக்கு முதல்ல காப்பு கட்டும். முதல்ல காப்பு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? பழைய கொடுக்கணும்ல. முதல்ல பொங்கலிடணும்.
பொங்கல் விடணும். பொங்கல் விடணும்ல, கண்டிப்பா பொங்கல் விடணும்ல. புதுப்பானை கையில் எடுத்து புதுப்பானை கையில் எடுத்து அப்படியே பொங்கல் இடுகிறார் இந்த ஆச்சாரி. பொங்கலிட ஆச்சாரி பொங்கலிடும் போதல்ல பொங்கலிடுகின்ற போது பொங்கல் விடுகின்ற போது அடே பொங்கல் பொங்கி வருகிறது. பொங்கலானது பொங்கி வருகின்றது. பொங்கல் பொங்கி வருகின்ற போது பொங்கல் பொங்கி வருகின்ற போது பொங்கல் அடை பொங்கும் போது பானை அடை விரியுடையாடு. பொங்கல் பொங்கி வருகின்ற போது அப்படியே பானை ரெண்டா விரிஞ்சிட்டு பானை ரொம்ப அப்படியே ரெண்டா விரிஞ்சிட்டுன்னா என்ன செய்யும்? என்ன செய்ய போதான் கீழே போயிருமா? இரண்டாக விரிந்தவுடனே சொல்லுகிறார் இந்த முத்துச்செட்டியோ ஆச்சாரிய, யோ என்னையா இது பெரிய சகுனத்தடையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கிடையாது. நான் வரும்போதே சொன்னேன், காட்டுக்குள்ள ஒரு படியா சத்தம் கேட்கணும்னு சொன்னேன். இது கேட்க மாட்டேன். ஒரே அலற சத்தமா கேட்டுச்சு, நீ கேட்கலையே. அந்த அலறல் சத்தம் கூவுகிற சத்தமாக இருந்தது. இது நம்ம மேல தப்பு கிடையாது, இந்த வேளாறு மேலதான் தப்பு. எந்த வேளாறு? பானை வேக வச்சார்ல, பானை வேக வச்சது சரியில்லை, அந்த வேளாறு செஞ்ச வேலை தான். வேளாறு செஞ்ச வேலை, பானை சரியா வேக வைக்க சொல்லுங்கறீல. ஓஹோ அப்படியா? வேளாறு செஞ்ச வேலை தான் அப்படி பானை விரிஞ்சு போச்சோ? அதான் விரிஞ்சிட்டு. சரி பரவாயில்ல, என்ன செய்ய? இதெல்லாம் ஒரு சகனம்னு பார்க்காதீங்க. அப்படியா? ஆமா. இன்னும் என்னையா செய்கிறார்? என்னம்மா செய்கிறார்? முட்டை அதுதான் எடுத்து முட்டை வழி கொடுக்கும் போது முட்டையாடு ஓடுடையா. அடி முட்டை எடுத்து முட்டை பழி கொடுக்கிற போடு, முட்டை பழி கொடுக்கிற போது முட்டை உருண்டு ஓடுது. அப்படி முட்டை அப்படியே உருண்டு ரப்பர் போல ஓடுகிறது. யோ ஆச்சாரிய, என்னையா முட்டை உருண்டு ஓடுது? சகனம் மேல சகனமா இருக்கு. சரியில்லையா? அடியா என்னன்னு தெரியலையே. சகனம் சரியில்லையா? ஏன் என் கை தவறி விட்டுட்டா? கவிதர்லாம் உடையணும்ல முட்டை. என் கை தவறிட்டுனா முட்டை உடையணும்ல. உடையணும்ல, அது ஓடலாம் செய்யுது. என்னன்னு தெரியலையே. கோழி யோ உங்க வீட்டுல எல்லாம் இப்ப கோழி ரப்பர் முட்டை தான் விடுதா? நீ நினைச்சீலோ? அதானே கேட்க. என்ன செய்கிறார்? அதையும் தாண்டி என்ன செய்கிறார்? கருந்தியவள் கையில் எடுத்து படி கொட்டிக்க போகும் போது கைய விட்டு பொறக்குடையா கையில பிடிச்சு கருந்தியவள் பள்ளி கொடுக்க போகிற போது கைய விட்டு தப்பி பறந்து ஓடுது. நகலி தப்பு ஓடுகிறது. ஆச்சாரி ஓ இது என்னையா பெரிய சகுனமா இருக்கு. சகுனமே சரியில்லையா? சிக்கன் பிடிக்காம விட்டுட்டா பறந்து போயிட்டு. என் மேல தப்பு. அப்படியா? என்ன செய்கிறார்? சரி முதல்ல மரத்துக்கு காப்பு கட்டும். காப்படி வந்தானம் கட்டி கனகம் உள்ள ஆச்சாரி அப்படியே அந்த அழகு சந்தன தேக்கு மரத்துக்கு காப்பு கட்டி அழகு சந்தன மரத்துக்கு காப்பு கட்டி என்ன செய்கிறார் இந்த ஆச்சாரி? என்ன செய்கிறார் ஆச்சாரி? அவர் ஓடாலியதான் எடுத்து வெட்டுகின்ற ஓடெல்லாம் புறம் முடியாதிலே விழுகுடையா. அப்படி கோடாலி எடுத்து ஓங்கி மரத்தை வெட்ட போகும்போது நழுவி கை நழுவி அப்படி கால் குதிரை மொழியில விட்டு ரத்தம் ஓடுது. ஆச்சாரி ரத்த கோரெல்லாம் கண்டுட்டு காட்டுக்குள்ள ஆகாதையா ஆகாத. சகனம் மேல சகனமா இருக்கு. சகுனத்துக்கு மேல சகுனமெல்லாம் இருக்கு. போய் இருக்கு அப்படிங்க அந்த முத்துச்செட்டி அவர் சொல்றாரு ஆச்சாரி. என்ன சொல்லிக்கிறம்மா? அவர் முதல்ல அந்த கதையை கழிச்சு துட்டு காசாக்கிட்டு போகணுமே. அதானே கேட்க சும்மா இருப்பாரா? என்ன யோ செட்டி ஏன் மேலதான் தவறு? தவறு என்ன தவறு? கோடாலிய பார்த்து நான் வெட்டணும். நான் பார்க்காம கை தவறி என் காலில் விட்டுட்டா. இதெல்லாம் சகுனம் நினைக்காடி. உங்க தப்பு தானா? அப்படியா? என்ன செய்ய? சரி மரத்தை வெட்டும். அவன் மரமடை இந்த அணு வெட்டி மகிமையுள்ள ஆச்சாரி மரத்தை வெட்டி
வெட்டியாச்சு மரத்தை வெட்டியாட்டி அந்த மரம் மடைதானும் வெட்டி மரமதையும் நான் வெட்டி மரத்தை வெட்டும் போது கண்டா கண்டாயம் சட்டநாதம் கேத்திரபாலம் தளவாய் சங்கிலி பூதத்தார் கண்டு அந்த ஓடை அலறுகிறார் ஆதாடி அடே அடே ஆன போல அலறுகிற ஆதாடி ஓடுகிற அவர் ஊனை ஓட படுங்குகிறார் புலிப்பாச்சல் ஆணை போல அலறிடும் ஆடாடி போடுறடும் பூனை போல பதுக்குகிறான் பாய்ச்சல் பாயிரா காட்டுக்குள்ள சங்கிலி பூதத்தான் அல்லவா அடே அந்த செட்டிமார்க்கு பூரா கையெல்லாம் கிடு 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 கிடுன்னு கால கையெல்லாம் பறக்கு ஒரே அலற சத்தமா இருக்கு செட்டிமாரு கைகள்லாம் ஆச்சாரி இல்லையா நம்ம வந்த நேரமா ஒரே சத்தமால கேக்கு ஒரே சத்தம் சத்தம் கேட்கிறது காடுன்னா சத்தம் கேட்கதான் ஐயா செய்யும் இதெல்லாம் என்ன பெருசா எடுக்கிறீரு பறவைகள்லாம் இருக்குல்ல என்னது நிறைய பறவைகள் மிருகங்கள் பறவைகள் இருக்கு சத்தம் கேட்கும் சத்தம் கேட்கதான் ஐயா செய்யும் இதெல்லாம் பேசலாம் நிக்கலாம் காட்டுக்குள்ள வந்து சத்தம் கேட்காதன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஆமா இருக்குதுக்கு அடர்ந்த காட்டுல இருக்கும் அப்படிலாம் நினைக்க கூடாது என்று அண்டே மனதை தேட்டி அம்மா அதாவது ஆச்சாரி மனதை தேட்டுறாரு யாரு செட்டிமார மனதை தேட்டி கொண்டு அந்த மரத்தை வெட்டி அந்த மரத்தை ஏற்றுகிறார்கள் ஏழையில மாட்டு பாடி கொண்டு ஏட்டினார் மரத்தை அப்படி ஏட்டுகிற போடு மரத்தை ஏற்றி வருகிற போதும் அடே பூதத்தார் சும்மா இருப்பாரா சங்கிலி பூதத்தார் சும்மா இருப்பாரம்மா மரமடையும் ஏட்டும் போடு இந்த மகிமையில் ஊடட்டானோ அவர் முன்னால் அவர் இழுக்கும் போது பின்னும் அவர் யார் இழுக்குகிறார் யார் இழுக்கா சங்கிலி ஓத்தார் இழுக்குகிறார் முன்னால் இழுக்கிறார் இந்த செட்டிமார்கள் முன்னால் இழுக்கிறார் இந்த செட்டிமார்கள் முன்ன இழுக்கும் போது பூதத்தாடி பின்னாடி இழுக்கும் இந்த சங்கிலி பூதத்தார் பின்னால இழுக்காரு அந்த நான் இருக்கும் மரத்தையா வெட்டி கொண்டு போகிறீர்கள் செட்டிமார்களை நான் இருக்கக்கூடிய மரத்தையா வெட்டி கொண்டு போறீர்கள் செட்டிமார்களே சும்மா இருக்கார பூதத்தா இந்த பூதத்தான் சும்மா இருப்பாரு அப்படி ஏட்டுகிற போடு ஏட்டுகிற போது என் செல்ல பிள்ளை பூதத்தாய் எல்ல பிள்ளை பூதத்தாய் அவன் ஜார பாம்பு வடிவம் கொண்டு சறுக்கி வாரார் வண்டி பக்கம் வடிவம் கொண்டு அப்படியே வண்டி வருகிற போது சாரப்பாம்பு வடிவம் கொண்டு வண்டிக்கு ஏற்க சறுக்கிக்கிட்டு போறாரு அதையும் கண்டாரா என்ன அறியாதபடி வருகிறார்கள் இந்த அதாவது செட்டிமார்கள் முத்தி சட்டி சீனி சட்டி அந்த முத்தளந்தோன் செட்டியாரோ ஆச்சாரிமார்களோடு அப்படியே
மரத்தை வெட்டி கொண்டு வந்து மந்தன மரத்தை வெட்டி கொண்டு வந்த போது சந்தன தேக்கு மரத்தை வெட்டி கொண்டு வந்து ஆமா அப்படியே நங்கூரம் கட்டை சேர்த்து நங்கூரம் கட்டை சேர்த்து அப்படியே வெள்ளோட்ட விடுகிறார்கள். அப்படியே வெள்ளோட்ட விடுகிறார்கள். வெள்ளோட்ட விட்டு பார்க்கணும்ல முதல்ல. வெள்ளோட்ட போட்டு பார்க்கணும், மிதக்கா தாறுதான்னு பார்க்கணும்ல. வெள்ளோட்டம் பார்த்த பிறகுதான் கப்பல்ல கொண்டு சேர்க்கணும். கப்பல்ல கொண்டு சேர்க்கணும் கட்டைய. என்னப்பா வெள்ளோட்டம் முதல்ல பார்க்கணும்ல. ஆமா என்று அப்படி அந்த முத்து சட்டி சீனி சட்டி முத்தனந்தம் செட்டிமார்கள் அண்ணன் தம்பி 3 பேர்களும் அப்படியே வெள்ளோட்டம் பார்க்கிறார்கள். வெள்ளோட்டம் பார்க்கிறார்கள். வெள்ளோட்டம் பார்க்கின்ற போது வெள்ளோட்டம் பார்க்கிற போதோ வெள்ளோட்டம் பார்க்கிறாரே 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 இடமுள்ள செட்டிமார்கள் செட்டிமார்கள் சீங்கனி வடிவம் கொண்டு சிறுக்குறானை ஊரட்டானோ கூனி வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு உப்பர கவுக்குறானே கட்டையவை கட்டையடவே வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு அப்படியே குப்பர கவுத்துட்டான். குப்பர கவுத்து விட்டல்லவா குப்பளை குப்பர கவுத்த உடனே குப்பர கவுத்த உடனே செட்டிமார்கள் 3 பேர்களையும் கொன்று விட்டு என் செல்ல பிள்ளை பூதத்தாய் செல்ல பிள்ளை தங்களி பூதத்தானோ நங்கூரங்கட்டையோடு எங்கு வருகிறார்? நங்கரங்கட்டை போட்டு எங்க வருகிறார்? எம்மா நங்கூரங்கட்டையிட செல்ல பிள்ளை பூதத்தானோ எங்கே எங்க ஏகிவார் ஏட்டவரை பூடட்டானோ அலையடித்து அலையடித்து ஆதி திருச்செந்தூர் வருகுடையா வருகுடையா நங்கூரங்கட்டையானது அந்த நங்கூரை கட்டையானது அப்படியே அலையடித்து 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 திருச்செந்தூர் வருகிறது. அப்படியே அலையடித்து அலையடித்து திருச்செந்தூர் வருகிறது. திருச்செந்தூரிடை திருச்செந்தூரிலே அப்படியே பூதத்தார் வந்த அந்த நங்கூரங்கட்டை அப்படியே கரையில அலையடித்து அலையடித்து கரையில ஒதுங்கி இருக்கிறது. கரை உறங்கி இருக்கிறது. கரை ஒடுங்கி இருக்கிற போது நங்கரங்கட்டையானது கரை உறங்கி இருக்கிற போது திருச்செந்தூரி கோவிலிலே செந்திலாண்டவன் வாசலிலே திருச்செந்தூர் கோவிலே செந்திலாண்டவன் முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே அடாவடி முருகருக்கு 6 கால பூஜை நடக்கிறது. முருகப்பெருமானுக்கு 6 கால பூஜைகள் நடக்கின்றது. காலையில ஆமா காலையில அதாவது முதல் பூஜை 4 மணிக்கு நடக்கும். முதல் பூஜையானது 4 மணிக்கு நடக்கின்றது. 4 மணி பூஜையிலே ஆமா பூஜைக்காக ஜலம் எடுப்பதற்காக ஆமா ஆமா அந்த ஐயராகப்பட்டவர் எங்கு வருகிறார்? எங்கு வருகிறார்? கடலதற்கு வராரே தீர்த்தமாடு ஆடுவதற்கு தீர்த்தமாடு எடுப்பதற்கு வாராரே ஐயருமே. திருச்செந்தூர் கோவில் செந்திலாண்டவன் ஆலயம் திருச்செந்தூர் கோயிலில் செந்திலாண்ட ஆலயம் முருகப்பெருமானோட ஆலயத்திலே அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே என்னப்பா நடக்கிறது? என்ன நடக்கிறது? முருகப்பெருமானுக்கு 6 கால பூஜை நடக்கும். ஒரு நாளைக்கு 6 கால பூஜை நடக்கும். செந்தில் கடவுளுக்கு செந்திலாண்டவன் சமூக கடவுளுக்கு என்னப்பா செந்திலாண்டவன் சமூக கடவுளுக்கு தூர ஊத்த வேண்டியதானே என்ன சொல்ற? முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு முதல் பூசை 4 மணி பூசை இல்லையா? காலையில் 4 மணி பூசை அல்லவா? 4 மணி பூசை நடப்பதற்காக
அதாவது ஜலம் எடுப்பதற்காக வராரு. கடலுக்கு ஒரு கடற்கரை ஓரத்துல. ஆ. சரி. அதாவது என்ன தீர்த்தமாட வேணு என்று தீர்த்தமாட வேணும் என்று அப்படியே கடல்ல சாணம் பண்ணி விட்டு கடல்ல சாணம் பண்ணி விட்டு சாணம் பண்ணி கொண்டு இருக்கிற போட அப்படியே கரை போய் இருக்கும் கட்ட கால்ல தட்டுது. ஆமா. யாருக்கு? இந்த ஐயர் கால்ல. அந்த பூசாரி ஐயரோட கால்ல. ஆமா. அப்படியே மிதிச்சு பாக்கார ஐயரு. இது மிதிச்சு பாக்குற ஐயர் நங்குரங்கட்டைய. நங்குரங்கட்டை. ஆமா. கண்டாம் புடட்டே பூசாரி. பூசாரி. வந்திருக்கும் கட்டவனி மிதிச்ச பாக்க நீ. என்னை மிதிச்சு பாக்குற. உன்னை பாரு ஒண்ணு. நீ போ வாரம் பின்னாடி. அப்படியா? காலை வச்சா என்ன நீ மிதிக்கணி. மிதிச்சா பாக்க என்னைய. அவரு என்ன நினைக்காரு ஐயரு? கட்டதானே இது. நம்ம வீட்டு தொழுவுக்கு உத்தரத்துக்கு நல்ல கட்டல்ல. ஏத்த கட்டை தான் இது. என்னது? நாட்டு கட்டை. நம்ம தொழுவுக்கு. ஆமா. குடத்துக்கார அந்த நாட்டு கட்டை வியாபாரத்திலே இருக்காரு. ஆமா. வியாபாரம். நல்ல கட்டம்மா இது. என்னப்பா? நல்ல கட்டை நங்கூரங்கட்டை. நங்கூரங்கட்டை. அடியா? நங்கூரங்கட்டை. நங்கூரங்கட்டை. நம்ம வீட்டுக்கு உத்தரத்துக்கு நல்ல கட்டல்ல. நல்ல ஏத்த கட்டை தான். இருக்கட்டும் இருக்கட்டும். வாரமா. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. அடி போன போடு. ஐயர் செல்வவுடனே முதல் கால பூசை முடிந்தது. முதல் கால பூஜை முடிந்தது செஞ்சி கடவுள். சரி. இரண்டாவது கால பூசை முடிந்தது. இரண்டாவது கால பூஜை முடிந்தது பகவானுக்கு. மூன்றாவது கால பூசை முடிந்தது முருகப்பெருமானுக்கு. முருகப்பெருமான். 4 கால பூஜை முடிந்தது. 5 கால பூசை முடிஞ்சிச்சு. 6 கால பூசை ஆகுது. ஆமா 6 கால பூஜை நடக்கு. 6 கால பூசை 8 மணிக்கு ஆகும்ல ஐயா. ஆமா. 8 மணிக்கு பூசை முடிந்த போது. பூஜை முடிந்த போது ஐயர் சென்றவுடனே எடுவேளை எது சமயம். எது சமயம். சாமங்காடி சாமம் போடையிலே எந்த வேளை. சரி சாம வேளையில உண்டை தின்று ஊரே ஒரு சாம வேளையிலே அவன் நஞ்சி தின்றி அந்த நாடு சாம வேளையிலே கண்டானின் அப்பெண் அளவாய் சங்கிலி பூதத்தார். நாமல் வந்த செய்தி நாடறிய வேண்டும். என்று சும்மா இருக்காரா? சும்மா இருந்தா யாருமா கொடுக்கா சம்பளம்? என்னப்பா? சும்மா இருந்தா நமக்கு யார் சம்பளம் கொடுக்கா? அது ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. வேலையை காட்டிடணும். என்ன வேலையை? ஆமா. என்ன வேலையை காட்டணும்? நான் கொடை அடிக்கணும். சரி. கொடுக்கார உடுக்கடிப்பாரு. தாளகாரத்து ஆளடிப்பாரு. சரி. கட்டகார கட்ட அடிப்பாரு. அடிப்பாரா? ஆமா. அவர் அடிச்ச மாதிரியே தெரியல, பிடிச்சிக்கிட்டுலாம் இருக்காரு. ஆமா வேலையை பார்த்தா வேலைக்கு பார்த்தா கூலி. பதவி உயர்ந்துட்டு மண்டைக்கு. உதவிஞ்சிட்டோ. அப்படியா? வேலைக்கு பார்த்தா கூலி. அப்படியா? என்ன செய்கிறார்? கோட்டைகளை தான் நீடிக்கதான் நீடி கொடிமரத்தை அசைக்கிறார். சட்டநாதம் கேத்திரவாரம் நலவாய் சங்கிலி பூதத்தார். அங்கடி போதத்தார். ஆன போல அலறுகிறார். அதாளி போடுகிற போடுகிற பூனை உள்ள பதுங்குகிறார். படுங்குகிறார். குளிப்பாச்சல் வாயுகிற வாயு உலகம் முடிப்பாச்சல் வாயுகிறா. கொம்பு கால மதி சுவரை இடிக்கிறார். கோண கொம்பு கால ஓட்ட சுவரையுமே இடிக்கிறார். ஓட்ட சுவரையுமே இடிக்கிறார். ஆடாடி போடுறடும். பூனை போல பதியரும் புளிப்பாச்ச பாயதும். அடி புடிங்க. யாரு?
புதத்தார் சங்கிலி புதத்தார் செங்கிலி புடட்டார் ஆமா திருச்செந்தூரிலே செந்திலாண்டவன் ஆலயத்திலே அந்த முருகப்பெருமான ஆலயத்திலே அப்படியே வார பேர போற பேர பச்சை புள்ள தாச்சிகளை பதைக்க அடிக்கும் அப்படியே பதற அடிக்காரு பூசை பண்றானே நம்பியான் ஏடியர் பூசாரி பொடையில் அடிக்கார் பொத்துன்னு விழுது பூசை பொத்துன்னு விழுது ஆளுறோம் இல்லையே திரும்பி பார்க்கார ஆள் இல்ல திரும்பி பார்த்தா ஆளுறோம் இல்ல ஆடாடி போடுறது மானை போல் அலறுறதும் ஆடாடி போடுறதும் அல்ல சில்லற பண்ணிறதும் பூடை போல் வருங்கிறதும் புளிப்பாச்சல் வாகிறான் முரட்டான் அலறல் போடுறாரு என்னப்பா ஓடுகிற போடி கண்டார் செந்திலாண்டவன் திருச்செந்தூர் முருகப்பெருமாள் ஆகா இவ்வளவு நாளாகவே யாருமே நம்மளுடைய ஆலயத்தில் இப்படி சத்தம் போட்டது கிடையாது ஆடாடி சத்தம் போட்டது கிடையாது அப்படியே அடைச்சிருக்காட்ட கதவை பொத்துன்னு தட்டுறான் பூதத்தான் கோபுரவாசல் கதவை தட்டினபடி யாரும் இல்லையே இதுவரை யாரு கிடையாது யார் என்று தெரியவில்லை என்று அடே செந்திலாண்டவன் கோபுரவாசல் கதவை திறந்து அடி பார்க்கார் கோபுரவாசல் கதவை திறந்து பார்க்கிற போது என் செல்ல பிள்ளை புடட்டாய் சங்கிலி புதத்தாரோ ஐந்து அறியாட பாலகரை போல அப்படியே அங்கு இங்கு ஆத்தி கொண்டிருக்கான் அப்படியே அங்கு உலாத்தி கொண்டிருக்கிறார் பச்சை பிள்ளை போல நிக்காம பிள்ளை சங்கிலி புடட்டானை கண்டார் யாரு கேட்க செந்திலாண்டவன் முருகப்பெருமான் கேட்கிறார் என்னமா கேட்கிறார் யாரட வசிறுவயலை அத்த சாம வேலை யாரடா அத்த சாம வேலை அடங்கட வடட்டீர ஒரு என்ன வேலை உன்னுடைய விவரம் என்ன ஒரு என்ன அடியோ எங்கிருந்து இங்கே வந்த தட்டுகிறவன் நடக்கதவன் நீ தட்டுவதவன் ஒரு என்ன பேர் என்னடா உன்னுடைய விவரம் என்னப்பா உள்ளத உள்ளபடி ஒளியாம சொல்லு ஒளியாமடி சொல்லு இல்ல கோட்டையில உன சாம்பலா எரிச்சிருவாங்க சொல்லுகிற போது இரண்டி புலம்பீரான் முடட்ட என்ன சொல்லி விளம்புகிறான் மூதத்தாய் செந்திலாண்டவனை என் சிவசுப்பிரமணிய கடவுளை சிவசுப்பிரமணிய கடவுளே என்னையா யார் என்று கேட்டு விட்டு என்னையா யார் என்று கேட்டு விட்டு நான் யார் தெரியுமா யார் என்று தெரியுமா நான் அமிர்தத்திலே பிறந்த பிள்ளை அழகுமில்லை ஊரட்டார் இல்லையா யார் என்று கேட்டு விட்டீர் செந்திலாண்டவனே சிவசுப்பிரமணிய கடவுளே கடவுளே கைலாசத்திலே அமிர்தத்திலே பிறந்த பிள்ளை அழகு பிள்ளை சங்கிலி பூதத்தார் சங்கிலி பூதத்தா வந்திருக்கு சங்கிலியோடு பிறந்தையினாய் சங்கிலி பூதம் என்று ஒரு பேரு சங்கிலி பூதம் என்று ஒரு பேரு சரி சட்டைகளை ஒழித்த சட்டநாதனாகவும் அரவமாக இருந்த இரண கேத்திரபாலனாகவும் ஆகாசமாக உயர்ந்து விருந்ததின் ஆகாச போத்தி என்று எனக்கு ஒரு பேரு ஆகாச போத்தி என்று ஒரு பேர் எனக்கு என் பங்க வந்த இடத்திலே சண்டை போட்டு நான் தனி வெளியே வந்திருக்கேன்ப்பா என்
தாய் பாதி இடத்துல சண்டை போட்டு நான் தனி வழியாக வந்திருக்கேன். மாதாவோடு சண்டை போட்டு வந்திருக்கிறேன். வந்திருக்கிறேன். ஆமா. அப்படியா? பா ஏ பூதத்தா, ஏ சங்கிலி பூதத்தா, ஆண்டவன் கையில இருக்கும் பகவானுக்கு நீ பிள்ளை என்றாள். பிள்ளை என்றால் எனக்கு நீ தம்பிடா ஐயா. எங்க தம்பி தம்பி அல்லவா? என் தம்பியில ஒரு போடும் போக விட மாட்டேன்டா. போக விட மாட்டேன்ப்பா. என்னோட வாசலிலே இரு. என்னுடைய வாசலிலே இரு. அப்பா என்ன? செந்தில் ஆண்டவளே, சிவசுப்பிரமணிய கடவுளே, சிவசுப்பிரமணிய கடவுளே, உள்ளுடைய வாசலிலே நான் இருக்க வேண்டுமே. ஆனால் இருக்க வேண்டுமே. ஆனால் கோபுர வாசலில் நுழையும் போது எல்லோரும் என்னை தான் பார்த்து இரண்டாவதா உன்னை பார்க்க வேண்டும். முதல்ல என்னதான் பார்க்க வேண்டும், இரண்டாவதாக உன்னை பார்க்க வேண்டும். முதல்ல என்ன பார்த்து வணங்கணும். ஆமா. இரண்டாவதா உன்னை வணங்க வேண்டும். உன்னை வணங்க வேண்டும். அப்படியா? சரிப்பா. ஆமாப்பா. இரு இரு, என்னுடைய வாசல்ல இருடா ஐயா. என்னுடைய வாசல்ல இருடா ஐயா அப்படின்னு சொல்றா. சொல்லுகிறா. பாருங்க, செந்தில் ஆண்டவன் சிவசுப்பிரமணிய கடவுள் திருச்செந்தூரா இருந்தாலும் சரி, சரி, எந்த ஆலயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் முருகப்பெருமானோட ஆலயத்துல முதல்ல இருப்பது அந்த பூதத்தார் தான். பூதத்தார் தான். வாசல்ல முதல்ல பாருங்க. இருப்பான் பூதத்தான். ஆமா. படந்த முகம் அடந்த வீசை குண்டு கண்ணோடல இருக்கான் பூதத்தான். குண்டு கண்ணோட இருப்பா சங்கிலி பூதத்தான். ஆமா, சங்கிலி பூதம்ல அடி இருக்கிற போது சங்கிலி பூதத்தாருக்கு எப்படி எப்படி நிலையம் போடுகிறார். கோபுரத்தில் ஒரு நீளையும் ஒரு நீளையும் கொடிமரத்தில் ஒரு நிலையோ பேரணியில் ஒரு நிலையோ தெற்கு மேட்டு கலங்கரில ஒரு நீளையோ கொண்டு என்ன செய்கிறார் என் முருகப்பெருமாய்? என்ன செய்கிறார் முருகப்பெருமாய்? எனக்கு அசைவ படப்பு ஆகாது. அசைவ படப்பு என்பது எனக்கு ஆகாது. நான் அமிர்தத்திலே பிறந்த பிள்ளை. அமிர்தத்திலே பிறந்த பிள்ளை. பஞ்சாமிர்த படப்பு வேண்டும். பஞ்சாமிர்த படப்பு வேண்டும். எனக்கு வடமாலை சாத்த வேண்டும். வடமாலைகள் சாத்த வேண்டும். என்னப்பா? வடமாலை சாத்த வேண்டும். வடமாலை. வடமாலை சாத்தி வடமாலைகளை சாத்தி பஞ்சாமிர்த படப்பேட்டி பஞ்சாமிர்த படப்பு ஏற்றி தேங்காய் பழம் உடைத்து வைத்து தேங்காய் பழமானது உடைத்து வைத்து தீப கற்பூரங்கள் கொடுத்து ஆமா இந்த சங்கீடி பூதத்தாரு சமத்துடரே அமர்ந்திருக்கார். சங்கிலி பூதத்தார் சங்கிலி பூதத்தாரு திருச்செந்தூரிலே செந்தில் ஆண்டவனுடைய எதிர் ஆலயத்திலே அந்த செந்தில் ஆண்டவனுடைய ஆலயத்திலே கொழுவாக அமர்ந்திருக்கிற போது கொழுவாகவே அமர்ந்திருக்கின்ற போது இங்கு என்னையா நடக்கிறடே என்னம்மா நடக்கிறதோ எம்மாத்திற்கு அரங்குடி அதிலே அதாவது இருக்கணங்குடியிலே அதாவது அந்த திருக்கணங்குடியிலே திருமலை நம்பிராயர் திருமலை நம்பிராயர் ஆவம் மலைய நல்ல குடை பிடித்தே மாலை நம்பி யாரு வாழ்ந்து வாரார் கூறங்கூடி நாட்சி யாரோ குணமுடைய வாழ்ந்து வாரார் அந்த திருக்கூறும் குடியாடியே குடியாடியே திறப்புடனே திருக்குறுங்குடியிலே திருக்கணங்குடியிலப்பா திருக்குறுங்குடி ஆமா நான் திருக்குறுங்குடிங்க கட்டக்கார் குறுங்குடி குறுங்குடிங்கர் என்ன குறுங்குடி திருக்குறுங்குடி என்னப்பா திருக்குறுங்குடியிலே
எங்க நம்பிராஜன் அடியா ஆமா திருக்குறுங்குடியிலே திருக்கணங்குடியிலே திருக்குறுங்குடியிலே திருமலை நம்பிராயர் மலையை குடையாக பிடித்து மலையை குடையாக பிடிச்சு மலை நம்பியான் என்று பேரு வெட்டு ஆமா குறுங்குடி நாச்சியாரோடு சரி அப்படியே இருக்கிறார் திருக்குறுங்குடியிலே ஆமா திருக்குறுங்குடியிலே ஆமா அதாவது கோவில் அமைத்தது யாரையா யாரம்மா அமைத்தது மலையாளத்தில் இருக்கிறாரே மலையரசன் நம்பிராயர் அதாவது யாரு யாரு யாரியா யாரு மலையாளத்தில் இருக்கிறார் அல்லவா மன்னனாகப்பட்டவர் ராமராஜன் சரி ராமராஜன் அந்த திருக்குறங்குடியிலே திருமலை நம்பிராயருடைய ஆலயத்திலே கோபுரம் பொன்னால் கொடிமரம் தங்கத்தாளை தங்கத்தினாலே கோபுரங்கள் நாட்டி கொடிமரங்கள் நாட்டி அப்படியே அதாவது சிறப்புகள் தேரோட்டங்கள் வருஷ ஒரு தேரோட்டம் மாதாந்தங்கள் அதாவது எல்லாம் சிறப்பாக நடத்தி வருகிறார் அந்த திருமலை நம்பிராயருக்கு திருமலை நம்பிராயருக்கு அப்படி பண்ணி வருகிற போது செய்து வருகின்ற போது அவருக்கு பூசை செய்வது யாரியா அதெல்லாம் கோயில் இருந்தா பூசாரி வேணும்லப்பா எல்லாரும் இருக்க முடியாதுல்ல பெரிய ஆலயம் திருக்குறங்குடியிலே திருமலை நம்பிராயர் என்றாலே அதாவது 108 திவ்ய தலசங்களிலே அது ஒரு திவ்ய தேசம் 108 திருப்பதி என்று சொல்வார்கள் இல்லையா அதுல ஒரு திருப்பதி இல்லையா திருமலை நம்பிராயருடைய ஆலயம் 1008 சிவத்தலம் 108 திருப்பதி என்று சொல்வார்கள் திருப்பதியிலே அது ஒரு திருப்பதி அல்லவா அப்படி இருக்கின்ற போது திருமலை நம்பிராயருக்கு பூசை பண்ணி வருகிறது யாரையா எம்மா குட்டங்கூளம் பக்கத்தீழே கோவிலம்மாள் புறம் அடிகளே தெச்சேனாமூர்த்தி பட்டல் அகட்டாயி வெண்கொடியோ ஆண்டி வாரார் மண்ணு வேறு மண்ணு வேறு தேவியும் மகிமையோடு பக்கத்திலே கோயிலம்மாள்புரத்திலே அந்த கோயிலம்மாள்புரத்திலே ஆண்டு வருகிறார் மன்னனாகப்பட்ட தட்சணாமூர்த்தி பட்டன் தட்சணாமூர்த்தி பட்டன் மகத்தாயி பெண்முடியும் ஆண்டு வருகின்ற போது இந்த தட்சணாமூர்த்தி பட்டன் பெரிய நம்பூரி நம்பூரினா பெரிய பூசாரி என்னது பெரிய பூசாரி என்ன பெரிய பூசாரி எல்லாமே தெரிஞ்சவர் மலையாளத்துல போய் எல்லா மாந்திரங்கள் படித்தவருப்பா மாந்திரம் மந்திரம் படித்தவர் அல்லவா பெரிய நம்புரி என்று சொல்வார்கள் அதிலே பெரிய நம்புரி தட்சணாமூர்த்தி பட்டர் தட்சணாமூர்த்தி பட்டனாகப்பட்டவர் அந்த திருக்குறங்குடியிலே திருமலை நம்பிராயருடைய ஆலயத்திலே பூசை செய்து வருகிறார் அடி பூசை செய்து வருகிற போது திருச்செந்தூரிலே மாசி திருவிழா வருது மாசி திருவிழா நடக்கிறது எங்க நடக்கு திருச்செந்தூர்ல என்னப்பா அப்படியா திருக்குறங்குடியில ஆவணி மாசம் வரும் உரிக்கட்டி திருவிழான்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாசம் திருவிழா வரும் இது மாசி திருவிழா திருச்செந்தூர்ல சரி மாசி திருவிழாவென்று மாசி திருவிழாவுக்கு திருச்செந்தூருக்கு பெரிய பெரிய நம்பூரிகள்லாம் வருவார்கள் வேதாந்த வேதியர்கள் வேடிய குல பிராமணர்கள் எல்லாருமே வருவார்கள் அப்படி வருகிற போது இவர் பெரிய நம்பூரி இல்லையா பெரிய நம்பூரி அல்லவா இவருக்கு அழைப்பு வருகிறது அழைப்பு வருகிறது எங்க இருந்து
திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய ஆலயத்திலிருந்து தட்சிணாமூர்த்திக்கு அழைப்பு வருகிறது. ஆமா, இவரு கொஞ்சம் அகம் பிடிச்ச மனுஷன், கொஞ்சம் கெத்து உள்ளவர். ஏமா தொழில் இருந்தாலே அகம் வந்துரும். அது வந்துரும். என்னப்பா தொழில், கை தொழில் இருந்தா, தொழில் இருந்தாலே கொஞ்சம் பூசாரி, பெரிய பூசாரி இல்ல, பெரிய பூசாரி இல்லவா, கொஞ்சம் ஆனவாதமா தானே இருப்பாரு. அவர் வேலை வித்த படிச்சவர் இல்ல. அப்படியா? இந்த வேதியராகப்பட்ட தட்சிணாமூர்த்தி பட்டர் எம்மா திருச்செந்தூரி ஊராடே வாராரே மூர்த்தி பட்டர், இந்த தட்சிணாமூர்த்தி பட்டர் திடமுடனே வாராரே முருகருடைய வாசரிலே வாராரே தட்சிணாமூர்த்தி பட்டர் தட்சிணாமூர்த்தி பட்டராகப்பட்டவர் வருகிறார் இந்த திருச்செந்தூருக்கு. திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு வருகிறார். திருச்செந்தூரிலே செந்திலாண்டவருடைய ஆலயத்திலே, செந்திலாண்டவருடைய ஆலயத்திலே வந்து எல்லா நம்பூரிகளும் வந்து பூசை பண்ணுகிறார்கள். ஆனால் எல்லாரும் தட்சிணாமூர்த்தி பட்டரை கண்டபடி வணங்கி நிற்கிறார்கள். தட்சிணாமூர்த்தி பட்டரை கண்டபடி வணங்கி நிற்கிறார்கள். ஏன்னா ஒரு பெரிய நம்பூரி இல்லப்பா, பெரிய நம்பூரி அல்லவா. அப்படி வந்து பூசை பொழிகள் நடக்கிற போடு சரி, அடாவடி பூதத்தாரை கண்டு காணாதல் போல இருக்கிறார் இந்த பூசாரி. ஆமா, யாரு? தட்சிணாமூர்த்தி பட்டன். யார கண்டு காணாத போல் இருக்கிறாரே. முதல்ல இருக்கார பூதத்தான், சங்கிலி பூதத்தான், சட்டநாதன் கேத்திரபாலன் தலவாய் சங்கிலி பூதத்தான், தலவாய் சங்கிலி பூதத்தல்லவா. சங்கிலி பூதத்தாரை பார்த்தும் வாராத போல இருக்கிறார். பார்த்தும் வாராத போல் நிற்கிறல்லவா. கண்டாம் பூதத்தான், கண்டாம் சங்கிலி பூதத்தான். தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, முதல் பூசை எனக்கு, இரண்டாவது பூசை எங்க அண்ணன் முருகனுக்கு. அண்ணா முருகனுக்கு. நீ என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போற? பார்க்காத மாதிரி போறியா? என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே நீ போற? நீ உள்ளை என்னை சுமக்க வைப்பேன். என்னப்பா, ஒரு நாள் ஒரு பொழுதாவது உன்னை என்னை சுமக்க வைப்பேன் என்று என் அப்பனாகப்பட்ட சங்கிலி பூதத்தார் அடி மனசுல வரும வைக்காரு. போறியா? என்ன பூசை பண்ணாம போற நீ? போறிய நீ போ போரு. என்னப்பா பூணூல பிடிச்சு இழுத்துருவாரா அப்படின்னு சொல்ல நினைக்காரு. அப்படியா? பூணூல பிடிச்சு இழுத்தாலும் பரவாயில்லப்பா. செல்ல பிள்ளை பூதத்தாள், அடாவட அப்படி அந்த நம்பரியோடு பின்னால் வந்து என்னையா செய்கிறார்? அடாவடை அவருடைய அரமனைக்கு சென்றான் இந்த தட்சிணாமூர்த்தி பட்டன். அரமனைக்கு சென்ற போடு மறுநாள் பூசை பண்ணுவதற்காக வருகிறான். எங்க காலையில பூசை பண்ணணுமே, நம்பிராயருக்கு பூசை பண்ண வேணுமே என்று நம்பி ஆற்றிலே குளித்து விட்டு நம்பி ஆற்றிலே தீர்த்தமாடி மாட்டுடித்து விட்டு அதுல பாருங்க என்ன செய்வார்? தீர்த்தம் எடுத்துக்கொண்டு சிவசேண்டி அடித்து அப்படியே தீர்த்தத்தை கொண்டு வருவது வழக்கம். யாருக்கு?
தட்சிணாமூர்த்தி பட்டனுக்கு தட்சிணாமூர்த்தி பட்டனுக்கு எப்பொழுதும் போலாக போலாகவே நம்பியாட்டிடை வந்து குளிக்கிறார் இந்த தட்சிணாமூர்த்தி பட்டன். சரி கண்டா பூதத்தான் ஒரு நாள் ஒரு பொழுதா இந்த தட்சிணாமூர்த்தி பட்டன் நாம சுமந்து செல்ல வேண்டவன் வைக்க வேண்டுமே என்று என்ன வடிவெடுக்கிறான். என்ன வடிவெடுக்கிறான்? வலம்புரி சங்கு போலே சங்கு போலே சங்கு போலே நம்பியாட்டில் ஓடுறானே ஓடுகிறான். சங்கு போலே நம்பியாட்டிலே மேலும் கீழுமாக ஓடுகிறான். அப்படியே மேலும் கீழுமாக ஓடுகிறான் அல்லவா? அவ குளிக்காரு ஐயரு தட்சிணாமூர்த்தி பட்டன். சரி சாணம் செய்கிற போடு வலம்புரி சங்கை கண்டார். வலம்புரி சங்கை கண்டல்லவா? ஆகா பெருமாளுக்கு ஏற்றதல்லவா வலம்புரி சங்கு. பெருமாளுக்கு ஏற்றதல்ல வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கை தூக்கி தோளிலே சுமந்து கொண்டு தோளிலே சுமந்து கொண்டு சிவசேண்டி அடித்து கொண்டு வருகிறார் வருகிறார் திருக்கணங்குடிக்கு. தட்சிணாமூர்த்தி பட்டன் நம்பிராயருடைய ஆலயத்தில் வருகிற போது வருகின்ற போது குத்துப்பெற எசக்கிட்ட திறவுகோல் வாங்கிதான் திறக்கணும் கதவை. திறவுகோல் வாங்குவதற்காக தீர்த்தத்தை கீழே இறக்கி வைத்து அதாவது அந்த சங்கு இருக்கு இல்லையா? என்ன சங்கு? வலம்புரி சங்கு. வலம்புரி சங்க வாசலிலே வைத்து விட்டு திறவுகோல் வாங்கி கொண்டு வருகிறார். அப்படி வருகிற போதே அந்த வலம்புரி சங்கு மாயமாக மறைந்து விட்டது. ஆகா வலம்புரி சங்கு வச்சம் காங்களையே என்று இருக்கிற போது பூசை திறவுகோல் கதவு திறந்து பூசை முறைகளை முடித்து விட்டு சென்றவுடனே சாமாதி சாமம் சரிசாம வேளையிலே ஆதாளி போட்டு அல்லற சில்லர்கள் பண்ணுகிற போது நம்பிராயர் சொல்கிறப்பா பூதத்தா, அதாவது நீ நினைத்தபடி இங்கு இருக்க முடியாது. என்னையவே யாரு வணங்குற தெரியுமா? மலையாளத்து அரசன் ராமராஜன் தான் எனக்கு பணிவிடைகள் செய்கிறார். அவரிடத்தில் போய் ஏழு என்று சொன்னவுடனே பூதத்தான் ஜாமாடி சாமம் சரிசாம வேளையிலே ராமராஜ இடத்திலே வந்து கேட்க நிலையம் போடுகிறார். ராமராஜ நிலையம் போட்டு அப்படி இருக்கிற போடு தட்சிணாமூர்த்தி பட்டனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து வெகு நாட்களுக்கு பின்னாலே ஈசனுடைய அருளாலே பெருமாளுடைய கிருபையாலே நம்பிராயருடைய அருளால் நம்பிராயரே பிள்ளையாக வந்து பிறக்கிறார். 8 வயதிலே ஒரு கண்ட ஒன்று உண்டு என்று சொல்ல சரி என்று சம்மதித்து பிள்ளையை வளர்த்து வருகிற போது பிள்ளை எப்படி பிறந்திருக்கிறார்? கவச குண்டலத்தோடு பிறந்திருக்கிறார். குண்டலத்தோடு பிறந்த குண்டல வாசகன் என்று பெயர் கொடுத்து பெயர் கொடுத்த பாலகனை பிரியவுடனே வளர்த்து வருகிறார். வளர்த்து வருகின்ற போது பிள்ளைக்கு வயது 1 வயது 2 வயது விட்ட 3 வயதாச்சு. 3 வயதை முடியிறைக்கு காது குத்துகிறார். 4 வயதை நடந்தோடும் பிராயம். 4 வயதிலே நடந்தோடும் பிராயம். வயது 5 வயதை அரிய கலைகளை படிக்க வைக்கிறார். அரிய கலையெல்லாம் படிக்க வைக்கிறார். எங்க படிக்காம பிள்ளை குட்டங்குளத்து வாத்தியார் இடத்தில் படித்து வருகிற போது குண்டவாசகம் படித்து வருகிற போது பூசை பண்ணுகிற வருகிறார் இந்த தட்சிணாமூர்த்தி பட்டன். 7 வயது முடிந்து 8வது வயது பிறந்திருக்கிறது குண்டலவாசகனுக்கு. குண்டலவாசகத்துக்கு 8வது வயசுல கண்ட இருக்கு இல்லையா? 8வது வயசுல கண்ட இருக்கு கண்டம். அப்படியா? உடனே இந்த தட்சிணாமூர்த்தி பட்டன் சாணம் செய்வதற்கு நம்பி ஆட்டில் குளிப்பதற்காக வருகிறான். வருகிற போது பிள்ளை மத்தியானம் மதிய உச்சி வேளை ஆடி மாசம் அடாவடி தட்சிணாமூர்த்தி பட்டன் பின்னாலே அப்பா அப்பா வென்று வருகிறான் அருமை மகன்.
பிள்ளை அறியாதபடி காத்துறவன காது கேட்கல. அந்த காத்துல காது கேட்கல. எந்த காத்துல? ஆடி மாசம் காத்துலாம். ஆடி மாச காத்துல வருகிறான் தட்சிணாமூர்த்தி பட்டன். தட்சிணாமூர்த்தி பட்டன் நம்பியாட்டிலே குதித்து தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு கரையேறி வருகிற போது அப்பாவென்று காலை எட்டி பிடித்தான் அரும மகன். பிள்ளைய பார்த்த உடனே தீர்த்தத்தை கீழே இறக்கி வச்சிட்டான். பார்த்தான் பூதத்தடே சண்டாளா, என் மாமனுக்கு தீர்த்தத்தை எடுத்த தீர்த்தத்தை கீழே இறக்கி வைக்க கீழே இறக்கி வச்சிட்டியே. கீழே இறக்கி வச்சிட்டியா? உன்னை பாரு உன்னை. பாரு பாரு. கோபக்கடலோடு இருக்கிறான் அழகு பிள்ளை இந்த பூதத்தாய். பிள்ளைய கூட்டி கொண்டு வந்து குத்துப்பிரச கிடத்திலே திறவுகோலை வாங்கி கொண்டு கதவை திறந்து மடப்படியில போய் இருக்கான். பிள்ளைய கொண்டு வச்சுட்டான். சரி. பிள்ளை வயிறு பசிக்குன்னு அழுறான். அழுத உடனே பஞ்சாமரத்துக்கு வைத்திருந்த ஒரு பணத்தை எடுத்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து பிள்ளை கையில கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அதாவது நினைக்காம மூடட்டாடே சண்டாளா, பூசைக்கு உள்ள பழத்தை எடுத்தும் பிள்ளைக்கு அணி கொடுக்க கொடுத்து விட்டாயே. வயிறு வானம் போடு ஊதுகிறது பாலகனுக்கு. அசந்து உறங்கி விட்டான். உறங்கியுடன் மடப்படையில உறங்கி விட்டான். பூசையை முடிச்சான். நல்ல கதவை பூட்டினான். திறவுகோல் அன்று காவல் பூதத்தாருடைய காவல். திறவுகோல் பூதத்தாருடைய கையில் இருக்கிறது. உடனே கொடுத்து விட்டு தன்னுடைய அரமனைக்கு வருகிறான். சாணம் செஞ்சுட்டு சாப்பிடணும்னு உட்கார்ந்து இருக்கான். அம்மா எங்கடி நம்ம பிள்ளை எங்க குண்டல வாசகத்தை இல்லமண்ணா உங்களோடு பிள்ளை வந்தார் என்று சொன்னார்களே. என்ன? ஆமா என் பிள்ளை அங்கலடி மடப்பிள்ளடி உறங்குறான். பிள்ளை இல்லாம சாப்பிடக்கூடாது. ஓடோடி வருகிறான். ஓடோடி வந்து கேட்கிறப்பா பூதத்தா கொண்டா கொண்டா திருவுகோளை கொண்டா என்னுடைய செல்ல மகன் குண்டல வாசகன் மடப்பிள்ளையில உறங்குறான்ப்பா. மடப்பிள்ளை உறங்கி கொண்டு இருக்கிறான். அப்பா பூட்டிய கதவு திறக்க கூடாது. பூட்டின கதவு திறக்க கூடாது. இன்று போ நாளை வா. முடியாது முடியா என் பிள்ளை இப்பொழுதே வேண்டும். உன்னுடைய பாலகனை ஒரு வளப்புக்கு இரு வளப்பா வளர்த்து தரப்ப நாளைக்கு வா. கோயிலே பூட்டிய கதவு திறக்க கூடாது. ஆலய கதவு திறக்கூடாது. பிள்ளைக்கு பொறுப்பு நானாச்சுங்க. முடியாது முடியா என் மகன் செல்ல மகன் வாசகத்தினை இப்பொழுதே பார்க்க வேண்டும். இல்லை என்ன செய்கிறாய்? என்னம்மா செய்கிறாய்? வாசலிலை செல்லம் விள்ள உதத்தாடு உலட்டா கீழோட்ட வாசலிலை அவன் காட பிச்சு கைய பிச்சு 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 வீசுகிறான் வீசுகிறான். சங்கிடி பூதத்தாடும் கண்டான் கண்டான் இந்த தட்சிணாமூர்த்தி பட்டு கண்டான் இந்த தட்சிணாமூர்த்தி பட்டன். அடே பொல்லாத தேவதையே, பொல்லாத தேவதையே, உனக்கு நான் பூசை பண்ணி என்ன பலன்? நான் உனக்கு பூசை முறையில பண்ணி என்ன பலன்? என்னோட பிள்ளை காலை கண்டேன் கையை கண்டேன். காலை கண்ட கையை கண்டேன். திரேகத்தை கண்டேன். என் பிள்ளை சிரசு எங்கே? என் பிள்ளை குண்டவாதோட சிரசு எங்கே? என் பிள்ளையுடைய தலை எங்கடா பூதத்தா? எங்க பூதத்தா? போ போ போ. இன்று போ நாளை வா. நாளை வா நாளை வா. ஆமா சிரச நாளைக்கு வாங்கிக்கோ. இன்றே
நான் பார்க்க வேண்டும். காலை கண்டேன் கையை கண்ட என்னுடைய மகனுடைய சிரசை காண வேண்டும். குண்டாலோடைய சிரத்தை நான் இப்பவே பார்க்க வேண்டும். இப்பொழுது என்னுடைய பிள்ளை பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்கான். எவ்வளவோ சொல்லி பார்க்காம பூதத்தார் தட்சிணாமூர்த்தி போட்ட கேட்கவில்லை. அவன் கேட்க முண்டக்கம் பாவி இப்பவே பார்க்கணுமுங்க. இப்பவே நான் பார்க்க வேண்டும். வடக்கு கோட்டை வாசலுக்கு வாடா உன்னுடைய பிள்ளை சிரசத்தாரம் போ. சிரசை காண்கிறேன் போ. அப்படியே வந்து நிக்கான். அப்படி நிக்கிற போடி எஞ்சல்ல பிள்ளை பூதத்தாய் சங்கலி பூதத்தாய் அவன் சிரசையும் கையில் எடுத்து எவடல போலே போட்டுடைங்க கையில எடுத்து அப்படியே விடல போல போட்டுடைக்கிறான். கொள்ளாத பூதத்தானே உன்னை பிடிச்சு அடைக்காம விட மாட்டேன். உன்னை பிடிச்சு அடைக்காம விட மாட்டேன். மலையாளத்திலே சென்று மாந்திரங்களை படித்து இந்த பொல்லாத தட்சிணாமூர்த்தி பட்டல் அந்த நம்பிராயரோடு பேரை சக்கியோடு பொல்லாடை அவனைய பிடித்து அவன் அடைத்தானே. பச்சரல்ல கலசத்துக்குள்ளே பிடித்து அவன் அடைத்தானே. பொல்லாத தேவடைகள் செல்ல பிள்ளை பூதத்தானோ கீழே கோட்ட வாசரிடே அழகமாடு போட்டல்லவோ வாரமாடு போட்டல்லவோ ஓடுறானு புடட்டானோ. ஆகா எல்லா தேவடைகளையும் பிடித்தடைக்கிறான் இந்த தட்சிணாமூர்த்தி பட்டன். எல்லா தேவதைகளையும் பிடித்தடைக்கின்றான் இந்த தட்சிணாமூர்த்தி பட்டன். இந்த தளவாய் சங்கிலி பூதத்தான் தளவாய் சங்கிலி பூதத்தான் அடப்படுவாரா? இந்த பூதத்தான் அடப்படுவாரா? அப்படியே கீழக்கோட்டை வாசல் பக்கத்திலே இந்த கீழக்கோட்டை வாசல் ஒரு துவாரம் போட்டு ஒரு துவாரமானது போட்டு துவாரத்து வழியாக வெளியில பாஞ்சு ஓடிட்டான். துவாரம் வழியாக வெளியே பாஞ்சு ஓடுகிறான். இப்பவும் இருக்கப்ப துவாரம் ஆமா பிடிச்சு அடைக்க முடியுமா இந்த பொல்லாத பூதத்தானை? இந்த சங்கிலி பூதத்தானை பிடிச்சு அடைக்க முடியுமா? பூதத்தானை பிடித்து ஆமா அடைக்க முடியாதபடி இருக்கு. அடைக்க முடியாமல் இருக்கு. பச்சை கலசத்துக்குள்ளே கொன்று ஆமா எல்லா தேவடைகளையும் பிடித்து அடைத்து அப்படி பூமியில கொண்டு ஆமா அப்படியே அடைத்து விட்டான். ஆழ்த்தி விட்டான். அப்படி வைத்த உடனே அதாவது சம்சாரிகள் வந்து வேறு உழவு கொண்டு உழவுகிற போது என் செல்ல பிள்ளை உதத்தாடுவான். வெள்ளை வடிவம் கொண்டு உடைக்கிறான கலசத்தையும் கலசமாத உடைத்தானே. உள்ளாட பூதத்தாடுவான் உள்ளாடைய வடைகள் என் செல்ல பிள்ளை உடட்டாடுவான். பஞ்ச கலையத்தை எளி வடிவம் கொண்டு உடைத்த போடு உடைக்கின்ற போது அப்படியே அந்த தேவதைகள் காட்சி பூச்சி என்று சொல்லி பொல்லாடைய வடைகள் கூடையா செல்ல பிள்ளை பூதத்தாடு மணி கருப்பரோடு உதிர நல்ல மாடனோடு பொல்லாடைய வடைகள் புகழுடையானவர் கூடையா வாங்கி கொண்டு வடைகள் ஒவ்வொரு சலங்களாக நிலையமாடு வாங்கி எல்லோ ஒட்டல் புதூர் நகரிலே புகழுடைய நிலையம் வாங்கி செல்ல பிள்ளை பூடட்டாடு உதிர நல்ல மாடரோடு வள்ளியராயனோடு ஒவ்வொரு சலங்களாக நிலையமாடு வாங்கி எல்லோ சீமையெல்லாம் ஏறு பெற்று நன்கூடி வெள்ளாளே என் நலமுடைய கிடமடியிலே அடாவளி நன்குடி வேளாளர்கள் அமர்ந்திருக்கும் நன்குடி வெள்ளாளருடைய இந்த நன்குடி வெள்ளாளர்களிடத்திலே கீழ செக்காரகுடி நகரத்திலே கீழே செக்காரகுடிமான நகரத்திலே கிழக்கு முகமாக மருந்து கிழக்கு முகமாக வந்து என் செல்ல பிள்ளை சட்டநாதன் கேத்திரவான் தளவாய் சங்கிலி பூதத்தார் தளவாய் சங்கிலி பூத
இல்லை என்று வருபவர்க்கு என் அப்பன் பூதத்தான் இருக்கு என்று கொடுப்பார். இல்லை என்று வருவோருக்கு இருக்கு என்று வணங்காட வேரை வணங்க வைப்பார். வணங்காத வேரை வணங்க வைக்கிறார். வணங்கிற வேரை வாழ வைப்பார். வாழ வைக்கிறார். முள்ளும் முறிந்திடாமல் முறிந்த கொப்பு வாடிடாமல் முள்ளவும் முறிந்திடாமல் முறிந்த கொப்பு வாடிடாமல் ஆளிலை போல் அழைத்த அருகம்புல் போல் வேறு உண்டு மூங்கிலி போல் வெள்ளை வைத்து எங்கெல்லாம் பிள்ளை மூடட்டார் எல்லா மக்களையும் முசியாமல் காத்து